மாறாத நல்ல கிருபையே. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே அடைக்கலமே எங்கள் ஆறுதலே நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் சத்தம் உயர்த்தி பாடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா இயேசுவே இயேசுவே தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா வாய் திறந்து பாடுங்க. ஆவியானவரே 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 பெருமிச்சியோடு வருகிற ஆவியானவரே, ஓ இந்த கால நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய அபிஷேகத்தினாலே உங்களுடைய வல்லமையினாலே இப்பொழுதே நிரப்புவீராக இப்பொழுதே நிரப்புவீராக இப்பொழுதே நிரப்புவீராக. கரங்களை உயர்த்தி எல்லா ஆண்டவரே இதுவரையிலையும் எங்களை அற்புதமாக ஆச்சரியமாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு முன்பாக எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதித்து வந்த நல்ல தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 784 பக்கம் 136 சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்கள் ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள்.
பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 4வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான ஏஜி குற்றாலம் திருச்சபை கடந்த 40 ஆண்டுகள் என்ன செய்தார்? தேவன் அற்புதமாய் அதிசயமாய் அவருடைய கிருபையினாலே தாங்கி வந்து நடத்தினார். ஒருவராய் பெரிய அதிசயங்களை தேவன் செய்தார். 40 ஆண்டுகள் விட்ட பாடுகள், பிரயாசங்கள் தேவன் அறிந்திருந்து இந்த 40 ஆண்டு நாளை நினைவுகூரும்படியாக தேவன் நமக்கு கிடைத்த பெரிய கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 136ஆம் சங்கீதத்தில் கிருபை 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 என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நாம் துதிக்கும்படியாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகத்தான் இந்த 40வது ஆண்டில் இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். அருமையான திருச்சபையை கட்டி எழுப்பிய தலைமை போதர் அவர்களுக்கும் உடன் ஊழியர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை யாவருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இதே வசனத்தை வாசிக்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த 40 ஆண்டு கடந்து வந்ததை விட அந்த எகிப்து ஜனங்களை எத்தனையோ வருடங்களாக பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில் கடந்த தேவனை துதியுங்கள் என்று சொல்லி நாம் 136ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் வாசிக்கிறோம். அவை இந்த மாதம் முழுவதும் கொண்டு இந்த 40 ஆண்டு துவக்கத்தில் இருந்து தேவன் இந்த திருச்சபையை அதிசயங்களை காண செய்ய போகிறார், அற்புதங்களை நடத்த போகிறார். அநேக திரள் கூட்டங்களோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஆத்ம ஆதாயம் செய்து அவரை இந்த பட்டணத்திலே உயர்த்த நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அர்ப்பணிக்கத்தக்கதாக ஒரு மறு அர்ப்பணிப்போடு கூட தேவன் அருமையான இந்த திருச்சபை நம்மை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அருமையான ஊழியக்காரை தந்ததுக்காக, அவருடைய கிருபை நமக்கு இன்று இருந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் இந்த திருச்சபை இன்னும் அதிக ஆண்டுகள் வளர்ந்து அநேக ஆத்துமாக்கள் நிரம்பி இந்த பட்டணத்திலே, இந்த குற்றாலம் பகுதியிலே ஒரு எழுப்புதல் காணப்பட இந்த அருமையான திருச்சபையை நம்மளையும் தேவன் அதிகமாய் பயன்படுத்துவராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஊழியத்தை துவங்கின நாட்களிலே நான் அவர்களோடு கூட சென்று அவர்களோடு கூட அந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறேன். ஆகவே அவர்கள் மூலமாக இன்னும் அநேகர் இயேசுவண்டை வருவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எந்த அளவும் தகுதி இல்லை, தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது ஃபஸ்ட்டு பார்ட்டு மாத்திரம் வாசிங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருவான். ஹல்லேலூயா. அதே மாதிரி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் தொடர்ந்து ஆசீர்வாதம் போதும். தொடர்ந்து தேவன் நம்ம கர்த்தரை தேடுறோம், அதில் உண்மை இல்லை. எது கர்த்தரை தேடுறோம், ஆனால் அதில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தேடுற, ஆனால் நீ என்னை உண்மையாக தேடிப்பார், உனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் உண்மையாக கர்த்தரை தேடும்போது அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் கர்த்தரை உண்மையிலே நான் தேடினேன். சிறு வயதில் நான் மிலிட்டரியில் இருந்தேன். நான் 20 வயசில் மிலிட்டரியில் சேர்ந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அழுத நாட்கள் உண்டு. ஏன்னா மிலிட்டரியில் சேர்த்து கொண்டு நான் சர்ச்சைக்கு அப்போ நம்முடைய குற்றாலம், நம்ம சபை இவ்வளோ பெரிய சபை நீங்கள் பார்க்குறீங்க. 40 வருடத்துக்கு முன்பாக நாங்கள் குற்றாலத்தில் லாட்ஜில் ரூம் எடுத்து ஆராதனை பண்ணியிருக்கோம். அப்புறம் செல்லத்தாய் அம்மா, நம்ம ஜான் அப்பா, அவங்க வீட்டில் தான், அவங்க கோட்டஸில் இருந்தாங்க. அது பாலம், குற்றாலம் பாலம் பக்கத்தில், அவங்க வீட்டில் கோட்டஸில் நாங்கள் ஆராதனை பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அவங்க வீடு காசி விஸ்வபுரத்தில் அந்த சுப்பிரமணிய கோயில், அதில் அவங்க வீடு லெஃப்ட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கும். அந்த வீட்டில் முன்னாடி ஹாலில் ஒரு 10க்கு 10 அந்த என்ன சொல்கிறது, ஒரு ரூம் தான், 2 பாய் போட தான் நேரம் இருக்கும். அந்த அளவில் நாங்கள் இருந்தோம். மழை பெஞ்சா அவங்களுக்கும் கஷ்டம். போயிட்டு ஈர காலோடு போகும்போது சேரெல்லாம் போடும். அவங்க அப்போல்லாம் அந்த ரோட்டில் செம்மண்ணாக தான் இருக்கும். அந்த அளவில் நாங்கள் அந்த இடத்துல ஆராதனை பண்ணோம்.
அப்போ அவங்க குடும்பம் யார் நம்ம பிரதர் ராபர்ட்டு அவங்க அப்புறம் அவருக்கு அப்போல்லாம் மேரேஜ் ஆகலை. அப்போ அந்த குடும்பம் நாங்கள் அப்புறம் இன்னொரு அம்மா காசி மிஷன் ஒரு அம்மா வருவாங்க. இவங்க தான் கர்த்தரை ஆராதித்தோம். ஆனால் முதலாவது நான் கர்த்தருக்குள்ளே வரும்போது என்னை உருவாக்கி என்னை பாஸ்டர் என்னை தோளில் கை போட்டாங்கன்னா எனக்கு அதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது. அவங்க எப்போவுமே என்னை வந்தாங்கண்ணா அப்படியே தோளில் கை போடுவாங்க. அது எனக்கு அவ்வளோ ஆறுதல். எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி ஸ்டீஃபன், அந்த தம்பின்ற வார்த்தை இருதயத்தை உடைக்கும். அதை நான் கேட்கணும்னு ஆசைப்படுவேன். எப்போ ஃபோன் பண்ணுறேன்னா தம்பி நான் ட்ராவலில் இருக்கேன் அப்படிம்பாங்க. இருந்தாலும் யார் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டாங்க, என் ஃபோனை அட்டன் பண்ணிடுவாங்க. என்னப்பா சொல்லுப்பா அப்படிம்பாங்க. அவ்வளோ ஒரு அந்த வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக இருக்கும். எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனையும் எனக்கு தாயும் கர்த்தர் கொடுத்தார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆகவே ரொம்ப எளிமையான முறையில் இந்த சபை ஆரம்பிக்கப்படுது. அருமையானவர்களே, என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நான் மிலிட்ரியில் சேர்ந்தேன், அப்புறம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டேன். ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பிறகு என்னை ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. எனக்கு கை நிறைய சம்பளம், குடும்ப பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் எனக்கு 5 சகோதரிகள். குடும்பம் நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம் தான். ஆனால் இடையில எங்கள் அப்பாவுடைய சில செயல்னால ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அப்பா கவர்மெண்ட் வேலையில் தான் இருந்தாங்க. செல்லத்தாய் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக இருந்தாங்க. இப்போ ஒரு எங்கள் அப்பா நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தை நல்ல மணியக்கார பிள்ளைம்பாங்க. கோயிலில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு அடுத்த போஸ்ட்டில் வந்த பிறகு பொறாமைகள் எரிச்சல் வந்தனால எங்கள் அப்பா வேலையை ரிசைன் பண்ணாங்க. இந்த காசிமீசபுரத்தில் எங்களுக்கு காவிசாமி கோயில் தெருவில் தான் எங்களுக்கு சொந்த வீடு. இன்றைக்கும் நிலங்கள்லாம் அங்கே இருக்குது. ஆகவே இந்த வீட்டில் இந்த லைனில் முன்னாடி போனால் எங்களுக்கு வீடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். எங்கள் சொந்த பங்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார், சிறு வயதில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக விளையாட்டா அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொருத்தரையாக நான் கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி 85% எங்கள் சபை எங்கள் குடும்பத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா அங்கே அந்த ஜமீன்தார் பங்களான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நேரம் போனீங்கன்னா எங்களுக்கு விலங்காடு இருக்கும். அங்கே எங்கள் விவசாய நிலங்கள்லாம் இருக்குது. அங்கே எங்கள் களம் உண்டு, நெல் அடிக்கிற களங்கள் உண்டு. அங்கே தான் எங்கள் குலதெய்வம் கருப்புசாமி குலதெய்வம் ஆலமரத்தில் வச்சு நாங்கள் வருஷம் கடா வெட்டுவோம். அதுக்காட்டு புல்லுக்காட்டு கோயிலில் எங்களுக்கு எங்கள் சமுதாயத்துக்குன்னே ஒரு கோயில் இருக்குது. அவ்வளோ ஒரு மூத்த கட்டும்பாங்க. குடும்பத்தில் எங்கள் தாத்தா தான் மூத்தவர், அவருக்கு மூத்தவர் இல்லை. எங்கள் அப்பா தான் மூத்தவர், அவருக்கு மூத்தவர் இல்லை. எங்கள் அண்ணன் மூத்தவன், அவனுக்கு மூத்தவர் யாருமே அண்ணன் கிடையாது. இப்படி ஒரு மூத்த தலைக்கட்டுன்ற குடும்பத்திலேருந்து கர்த்தரை எல்லாத்தையும் கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. ஆனால் உண்மையாக கர்த்தரை தேடும்போது நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மிலிட்டரியில் இருக்கும்போது அழுவேன். அப்போ ரேடியோ தூக்கிட்டு அந்த நாட்களில் சொல்கிறேன், அது 83 சொல்கிறேன், 83 80 நாட்கள்லாம் நான் ரேடியோ தூக்கிட்டு இமயமலை மேலே ஓடுவேன். ஐஸாக கிடக்கும். ஓடி போய் இப்படி திருப்பேன், ஏசுவாலைக்கு அந்த பாட்டு வரும் பாருங்கள், 5:30 மணிக்கு வரும். அதே மாதிரி காலையில் கேபி யோகண்ணா தினகரன் ஐயா பேசுவாங்க ரேடியோவில். 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி பேசுவேன். ஏன்னா அழுவேன், ஆண்டவரே தேவ சமூகத்து மிலிட்டரியில் இருக்கேன், எனக்கு தேவ சமூகத்தை தேட நேரம் இல்லை. பைபிள் படிப்பேன். அங்கெல்லாம் கரண்ட் வசதி கிடையாது. அதனால் அந்த லைட்டு மண்ணெண்ணெய் விளக்க வச்சு தான் படிப்பேன். பைபிளே கருப்பாக இருக்கும். ஆனால் கர்த்தரை உண்மையாக தேடினேன். கர்த்தர் இன்றைக்கி என்னை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம கடந்து வந்த பாதைகள் கடந்த 40 வருடங்களாக கர்த்தர் நம்ம பாதுகாத்தார். அல்லேலூயா. 1 2 இல்லைங்க, 40 வருடங்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம். 40 வருடங்கள் நம்ம பயணத்தில் இருந்தோம். ஆனால் இனிமேல் தான் நான் கானானை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இனி கானானை சுதந்திரிக்க போகிறோம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனி இது கஷ்டங்கள் இனி குறைவு. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நான் ஊழிய பாதையில் கடந்த 22 வருஷமாக இருக்கிறேன். பாஸ்டர் ஐயா தான் என்னுடைய ப்ரேயர்கள், சின்ன ப்ரேயர்களை டெடிகேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் தயவுசெய்து குடும்பத்தில் அப்பா அம்மாவை டென்ஷன் பண்ணுறேன் இல்லைங்களா? குடும்பத்தில் அப்பா அம்மாவை நம்ம டென்ஷன் பண்ணுறோம், ஏதாவது பேசுகிறோம் வைக்கிறோம். அதே மாதிரி தான் சபையில் ஆவிக்குரிய குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கும். அவங்க மாத்திரம் டென்ஷன் பண்ணாமல் நம்ம இருந்தாலே, அவங்க பூர்ண ஆயுசோட சரீர பலத்தோடு அவங்க ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம ஊழியமும் ஆரோக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா சபையிலையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே நான் சுவிசேஷ ஊழியம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் சபையை ஆரம்பித்தேன் தேவனுடைய திட்டத்தின்படி. அப்போது என்னென்ன எல்லா சபையிலையும் நான் போகும்போது சொல்லுவேன், பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அதனால் நம்ம சபையிலையும் இல்லாமல் இருக்காது. ஆனால் தயவுசெய்து என்ன சொல்கிறேன்னா, இது என்னவோ என் விதத்தில் நானாக வரல, திடீர்னு என் வாயில் அந்த வார்த்தை. அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு இடத்துல பலகீனம் இருக்கலாம், வயசாகுது. அதனால் என்ன பண்ணோம், அவங்க சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எப்போது விசேஷமாக அநேக காரியங்களை சபைக்கு ஜெபித்தாலும், ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் விட மாட்டேன். ஆண்டவரே பாஸ்டர் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க, எந்த விபத்தும் வரக்கூடாது.
அந்த ஒரு காரியத்தை நான் விழாப்படியாக ஜெபம் பண்ணேன். அதிகமாக காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எவ்வளவோ ட்ராவல் நடக்க என்னென்னமோ நம்ம கண்ணெதிரில் பார்க்குறோம். நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க, அவங்க ட்ராவலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்க டென்ஷன் ஆகாமல் அவங்க சந்தோஷமாக இருந்தாலே அவங்களுக்கு எல்லாம் பாடியினுடைய கண்ட்ரோல் எல்லாம் சரியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு கர்த்தருடைய நடத்துதல்படி போங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது 40 வருடங்களாக நம்மளை பாதுகாத்து கண்டார் கர்த்தர். தொடர்ந்து நம்ம நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போது நான் அநேக விதத்தில் நான் எங்கள் குடும்பத்தையே நம்ம ஸ்தாபனமாக குடும்பம் நாங்கள் வாழ்க்கை என்ன பண்ணிருக்கோம், வாழ்ந்துருக்குறோம். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஒரு காலத்துலேயும் நம்மளுடைய ஊழியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம ஊழியம் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா ரொம்ப இங்கே ஜெபம் பண்ண, உங்களுக்கு ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்ட் ஒரு இடத்துல எங்கள் குடும்பத்தில் எல்லா காரியத்திலும் பாஸ்ட் தான் முன்னே இருக்காங்க. பெரிய இருக்கும்போது பெரிய இருந்தாங்க. பாஸ்ட் தான் எல்லா காரியத்தையும் திருமணத்தெல்லாம் நடத்தி வச்சாங்க. வீடு அந்த கிரகப்பிரவேசம்லாம் பாஸ்ட் தான் நடத்தி வச்சாங்க. எங்கள் தம்பி வீடு, இங்கே கம்மிநகரில் எங்கள் செல்வராஜ் வீடு, இப்படி எல்லார் வீடையும் அவங்க தான் பண்ணாங்க. என்னுடைய வீடு எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஆனால் என்னுடைய மகனுக்கு நான் பத்திரிக்கை வைக்கும்போது பாஸ்ட்டுக்கு அன்றைக்கி டேட் இல்லை. ஆனால் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். பாஸ்டால் வர முடியலையே அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா காரியத்தையும் தலையிட்டாங்க. ஆனால் எனக்கு டேட்டு கிடைக்கல. பத்திரிக்கை வச்சுட்டு நான் போயிட்டேன். ஆனால் கல்யாணம் அன்னைக்கு நான் வேறு ஒரு கோயம்புத்தூரில் பாஸ்டர் ஜான்சன் சத்யநாதன், வசந்த் சத்யன் இருக்கு, அவங்க மூலமாக அந்த காரியங்கள்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாம் அவங்க போட்டாங்க. அவங்க மேரேஜ் சத்தியமங்கலத்தில் ஒரு பாஸ்டர் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போது நான் அப்படியே அந்த பிஸியில் ஒரே ஆளாக தான் இருந்தேன். எல்லாம் சொந்த பந்தெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் கோயம்புத்தூரில் இருக்கேன். எனக்கு யாருமே இல்லை. என்னுடைய ஒய்ஃப் ஓடி சென்னை, அவங்க அப்பா பாஸ்டர் சென்னையில். அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் கலங்கி ஒரே ஆளாக விளைஞ்ச எல்லாம் மறந்துட்டேன். ஆனால் திடீர்னு பாஸ்டர் ஃபோன் வருது, தம்பி மேப் அனுப்பு, என்னது என்ன சொல்லுவாங்க, லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னாங்க. எனக்கு எதையுமே அப்படியே அழுதுட்ட கொஞ்சம் ஃபோனில். பாஸ்டர் வந்தாங்க. சாதாரண ஒரு மற்றவங்களுக்கு பத்திரிக்கை வச்ச மாதிரி தான் வச்சேன். ஆனால் பாஸ்டர் அவங்க வந்தோடனே எல்லா ஊழியக்காரங்களும் வழி விட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. பாஸ்டர் ஆசீர்வதிச்சு சொன்னது. அவங்கள நான் எது வார்த்தை அந்த இடத்துல முன்னாடி நின்று இது 2 வார்த்தை சொல்ல முடியாமல் ஆகிப்போச்சு. ஆகவே பாஸ்டர் பையனை ஆசீர்வதிச்சு உடனே கிளம்பிட்டாங்க. சாப்பிடக்கூட இல்லை. அவங்களுக்கு அடுத்த ப்ரோக்ராம் எனக்காகவே பையனுக்காகவே இங்கேருந்து அவங்க வந்தாங்கன்னு எனக்கு பெரிய சந்தோஷம். உடம்புல பல டயர்டு பிள்ளையினங்கள் அது மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. பிள்ளையை ஆசீர்வதிச்சது கர்த்தர் சந்தோஷம். பையனையும் பார்த்தீங்க அப்படின்னா அதான் உண்மையுள்ள மனுஷன் சொன்னேன். நீ உண்மையாக கர்த்தரை தேடுங்க. நீங்கள் எந்த பேக்ரவுண்டு இருக்கலாம், ஜாதி பேக்ரவுண்டு, பண பேக்ரவுண்டு, படிப்பு பேக்ரவுண்டு, உங்கள் நேரம் ஏதாவது நான் தேவையில்லை. உண்மையாக தேடிங்க. கர்த்தரை தேடாதீங்க, உண்மையாக தேடுங்க சொல்கிறேன். உண்மையாக தேடுங்க. உங்கள் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததியை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்து 1000 தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் உண்மையாக தேடி பாருங்கள், அவரை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அதிகம் பேசுறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய பையனுக்காக பாஸ்டர்கிட்ட சொல்லி என் பையனுக்கு பொண்ணு வேணும் அப்படின்றேன். பையன் என்ன படிக்கிறேன்னு பையன்கிட்ட அனுப்புனாங்க. மத்தியா பாஸ்டருக்கு அனுப்புனேன், நம்ம பாஸ்டருக்கு அனுப்பேன். அப்புறமா சத்தியமங்கலத்தில் பாஸ்டர் ராபர்ட் செல்லையா, பாஸ்டர் மனுவேல் தனராஜ்னு சொல்லிட்டு அவங்களே தேடி வந்தாங்க. உங்கள் பையன் யூகேயில் இருக்கிறப்பல பிஹெச்டி முடிச்சிருக்காப்புல பாருங்கள். நான்லாம் சாதாரண படிப்பு, எங்கள் பையனை கர்த்தர் பிஹெச்டி வேறு படிக்க வச்சார். ஹல்லேலூயா. அவன் ஜெர்மனியில் பிஹெச்டி முடித்தான். இப்போ லண்டனில் அவன் இருக்கிறான். லண்டன்லேயும் அவங்க குழுவாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. நிறைய குடும்பங்கள் சேர்ந்து சொல்லி ஆலோசனை சொல்லி தான் அனுப்புனேன். கர்த்தர் தேட விட்டுறாதீங்கப்பா, உல்லாசத்தில் போயிடாதீங்க சொல்லி அனுப்புனேன். இன்றைக்கி அவன் ஃபோட்டோ அனுப்புவான். பார்த்தீங்கன்னா டீம் 4-5 குடும்பங்களை சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 6 மருமகள் நல்ல கீபோர்டு போடுவா, நல்ல கிட்டார் வாசிப்பா, நல்ல ஒர்ஷிப் பண்ணுவா. அநேக யூடியூப்பில் வழி இருக்குது. அந்த கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல எனக்கே நான் ஊழியக்கார குடும்பம். என்னுடைய மனைவி அவங்க அப்பா பெரிய ஒரு மூத்த ஊழியர். கர்த்தர் அவருடைய எனக்கு தேடி கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு பையனுக்கும் தேடி கொடுத்தாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியம். அது 2மே ஊழியக்கார குடும்பம். நான் நினச்சே பார்க்கல. ஆனால் அவங்களும் தேடி எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. என் பையனுக்கும் அவங்களே தேடி என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அவங்க நல்ல ஒரு ட்ரெடிஷனால் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக ஊழியம் செய்கிற குடும்பம். கர்த்தருடைய கிருபையினால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு வேண்டுகோள், பாஸ்டர் ட்ராவலுக்காக ஜெபிங்க, அவங்க ஆரோக்கியத்துக்காக ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இதை மாத்திரம் மனசில் வச்சுங்க, வேறு எதுவும் இல்லை. என்னுடைய ஊழியத்துக்காக எனக்கு அங்கே இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாஸ்டர் அடிக்கடி கூப்பிட்டு இங்கே உட்கார வைப்பாங்க. எனக்கு இங்கே உட்காரத இங்கே மற்ற சபை நம்ம சபைக்கு வரும்போது உங்களோட உட்காரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தனா மயப்படுவதாக சபைக்காக செபிங்க தொடர்ந்து. இது மாத்திரம் இல்லை, இந்த இடம்லாம் விரிவாகணும்.
எல்லாம் கூடுமானவரை ஆத்மா பக்கத்து கிராமத்தை சொல்லி கூட்டுவாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொடுத்த நேரத்துக்காக பாஸ்ட்டுக்கு நன்றி. ஊழியக்கார அவங்களுக்கு நேரத்தில் கொஞ்சம் எடுத்துட்டேன், மன்னிக்கணும். அப்போ நல்ல சாட்சியை கேட்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு இந்து பின்னணியத்திலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களில் அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அவர் ஒரு வசனம் நீதிமொழிகளில் சொன்னார் பார்த்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். ஒரு போதகர் குடும்பத்திலே அவருடைய மகனுக்கு வாழ்க்கை துணையை ஆண்டவர் கட்டளையிட்டார். இப்பொழுது இருவரும் லண்டனில் அவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய மகன் நல்ல உயர்ந்த படிப்பு படித்து அரசாங்கத்தில் இருந்து இன்டர்வியூ பண்ணும் பொழுது அநேக இங்கிலாந்து தேசத்தில் உள்ளதான மக்கள் எல்லாம் அந்த வேலைக்கு போட்டி போட்டார்கள். ஆனால் கர்த்தர் பாஸ்டர் ஸ்டீவனுடைய மகனுக்கு அந்த வேலை வாய்ப்பை கொடுத்தார். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியம். அவர் தன்னுடைய வாழ்க்கை சரிதையை ஒரு புக்காக கூட எழுதி அது அநேகர் வாசித்து பயனடைய எழுத வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் அம்மா ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பாஸ்டர் ஸ்டீஃபன் குடும்பத்திற்காக கோயம்புத்தூரில் அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்க அன்பை கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பாஸ்டர் ஸ்டீஃபனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆச்சரியமாய் ஆண்டவரே ஒரு பாரம்பரிய பின்னணியத்திலிருந்து நீர் அழைத்து வேறுபடுத்தி ஆண்டவரே உமது ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் ஏற்படுத்தி இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்தின்படி ஆண்டவரே, கர்த்தரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே, இதுவரை நீ நடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காக தயவுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ விதமான ஏற்ற தாழ்வுகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுதும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே ஒரு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் செய்கிறதான ஊழியங்களை கர்த்தாவே மென்மேலும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பல ஹிந்தி சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழிலே ஆண்டவரே ஆராதனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தாமே அந்த கோயம்புத்தூர் பகுதியிலே உமது அடியானை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் ஒரு பெரிய பொறுப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரை நீர் கொடுக்கிற கிருபையின்படியே நாங்கள் அதை செய்ய நீர் கிருபை தருவீராக. தொடர்ந்து அவருடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். செய்தியை இப்பொழுது நாம் கேட்க இருக்கிறோம். அதுக்கு தானே வந்திருக்கீங்க. அதே சமயத்தில் இது நம்முடைய குற்றாலம் சபை ஊழியத்திற்கு 40 ஆண்டுகள் வயதாகி இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதான இடத்தை குறித்து உங்களில் ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அருமையான ஜான் அண்ணன், செல்லத்தையக்கா, தம்பி ராபர்ட் எழுந்து நிற்க அன்பை கேட்க. ஜெயாவும் இங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஜெயா இருக்கிறீங்களம்மா? எழுந்து நெல்லுங்கள். இவருடைய பிள்ளைகள் தான் சகோதரர் ராபர்ட், சகோதரி ஜெயா. இன்னொரு தம்பி திண்டுக்கல்ல இருக்கிறார். அவர் அங்கே அரசு பணியிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். ரிட்டையர்ட் ஆகலைல்ல, இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய வீட்டிலே
நவம்பர் மாதம் 1984 நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே கூட்டத்தை ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை. தம்பி ராபர்ட்டுக்கும் ஜெயாவுக்கும் கல்யாணம் ஆகலை. அப்போது பாஸ்டர் மருதையா, பாஸ்டர் கோயில்ராஜ், பாஸ்டர் ஜான் பால்ராஜ் இவர்கள் என்னோடு கூட அந்த வீட்டிலே ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். ஆக இன்னும் ஒரு ஊழியர் வந்திருந்திருக்கலாம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வீட்டில் 5 பேர், நாங்கள் போன ஊழியக்காரங்க 5 பேர். ஆக ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஒரு வீட்டிலே, அவருடைய வீட்டினுடைய நடு அறையை, அதாவது பெட்ரூம் என்று சொல்ல வேண்டும், அந்த அறை தான் அந்த வீட்டிலே கொஞ்சம் பெரிய அறையாக இருந்தபடியினாலே அங்கே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அதன் பின்பதாக அநேகர் வர ஆரம்பித்தார்கள். சிஸ்டர் ரூத் எழுமி நிற்க முடியுமாம்மா? இவர்களோடு சேர்ந்து காசிமேஜர்புரத்திலே சகோதரர் தங்கப்பனுடைய தாயார் புஷ்பம்மாள், தங்கப்பன் எழுமி நில்லுங்கள். புஷ்பம்மாவை நான் பல முறை நினைப்பதுண்டு. ஏனென்றால் சகோதரி ரூத்தும் புஷ்பம்மாளும் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ளதான மக்கள், இந்த காசிமேஜர்புரத்தில் தான் இப்பொழுது ஜான் அண்ணனும் தெலத்தா அக்காவும் குடியிருக்கிறார்கள். அவர்கள் வீடு நாங்கள் ஊழியம் ஆரம்பித்த பொழுது குற்றாலம் டவுன்ஷிப், அவர்களை டவுன்ஷிப்பில் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான வீட்டிலே தான் அவர்கள் குடியிருந்தார்கள். இவர்கள் குற்றாலத்தில் ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக செங்கோட்டையில் உள்ள ஊழியத்திற்கு போயிருக்கிறார்கள், தென்காசியில் உள்ளதான சபைக்கு போயிருக்கிறார்கள். அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கணக்கப்புள்ள வலசைக்கு வருவார்கள். இவ்விதமாக காசிமேஜர்புரத்திலிருந்து கை வைத்திருந்ததான ஒருவேளை புஷ்பம்மாவே தெரியாத ஆட்கள் கூட இங்கே இருக்கலாம். ஆனாலும் புஷ்பம்மாவுடைய ஊழியத்தின் மூலமாகத்தான், சகோதரி ரூத்தினுடைய பிரயாசத்தின் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆகவே 40 ஆண்டுகளுடைய சாட்சியை குறித்து சொல்லணும்னா, அன்றைக்கு நான் கூட அதெல்லாம் நினைக்க மாட்டேன். பாஸ்டர்மா தான் சொன்னாங்க, இந்த 40 ஆண்டு கூட்டம் ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் சொல்லணும்னா என்ன சொல்வீங்கன்னு கேட்டேன். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் என்று சொன்னார்கள். அது லிட்ரலாக நம்ம சர்ச்சில் நடந்தது. இந்த பகுதியில் தான் ஒரு ஓலை ஷெட்டு போட்டிருந்தோம். ஓலை ஷெட்டு போட்டிருந்தா கரெக்டாக சனிக்கிழமை சாயங்காலம் தீய வச்சுட்டான். உட்காருங்க பிரதர், உட்காருங்க. சனிக்கிழமை தீய வச்சுட்டான். போலீஸ் வந்து பார்க்குது. போலீஸ்காரன் எங்கிட்ட கேட்குறான், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அவன் நம்மளை பிடிச்சி கொடுக்கறதுக்கு தான் பார்க்கான். நான் சொன்னேன், உங்களுக்கு குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கள், என் வேலை அது இல்லை, என் வேலை ஊழியம் செய்கிற வேலை தான் என்று சொல்லி அப்படி ஊழியங்களை ஆரம்பித்த நாட்கள் உண்டு. இந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பதாக டவுன்ஷிப் பில்டிங்ஸ் எத்தனை இருக்குது குற்றாலத்தில், அத்தனை இடத்திலும் கூட்டம் நடத்தியிருக்கோம். அதிகமான நாட்கள் கிறிஸ்துகுல ஆசிரமத்திலையும் கூட்டம் நடத்தினோம். அதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் வாடகை கொடுக்க வேண்டும். சின்ன சபை தான். இதெல்லாம் பார்த்துவிட்டு சரி மெயின் ரோட்லேயே வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு அநேகர் சொன்னார்கள். ஆனால் இப்போது இந்த இடத்துல தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார்னு சொல்லி அங்கேயே ஷெட்டு போட்டு பழைய சர்ச்சு அந்த இருக்குது, பரதாமாக இருக்குது. இந்த சர்ச்சு பில்டிங்
என்னுடைய சகோதரர்கள் நானுமாக சேர்ந்து எங்களுக்கு அந்த நாட்களில் 1987, 88 என்ற அந்த நாட்களிலே விலை ரொம்ப சௌரியமாக இருந்தபடியினாலே ஒரு புரோக்கர் நடையாக நடந்தார் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அப்பாட்ட. எங்கள் அப்பா லேஸில் இடம் வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஆள் சொன்னார், ஐயா நீங்கள் இன்றைக்கி வாங்கி போடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு அன்றைக்கி சொன்னார். அவரை நான் பாராட்டுகிறேன். அப்போ எங்கள் அப்பா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக, எல்லாம் மொத்தமாக வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஏக்கர் வாங்கும் பொழுது நாங்கள் என்னுடைய சகோதரனிடத்தில் பேசி, அப்பாவிடத்தில் பேசி இந்த இடத்துல ஒரு 12 சென்ட் இடம் ஆலயத்திற்கென்று ஸ்தாபனத்திற்கின் பேரில் எழுதி கொடுக்க, ரெஜிஸ்டர் பண்ணி எழுதி கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் கூட சில விரிவாக்க வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னால் செய்யணும். அதை என் பங்கில் இருக்கிறதான இடத்திலிருந்து நான் இந்த சபையினுடைய தேவைகளுக்காக கொடுப்பதற்காக பாஸ்டர் கருணாகரன்ட்ட தான் பேசியிருக்கேன். அவனென்றால் வசதிகள் நமக்கு தேவையாக இருக்கிறது, அதற்கு தேவையான இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இனி நான் எங்கள் அண்ணன் தம்பிகிட்டெல்லாம் போய் கேட்க முடியாது, நானே தருகிறேன் என்று சொல்லி இவரிடத்தில் மட்டும்தான் சொன்னேன், அம்மாட்ட கூட கேட்கல. ஆக இந்த 40வது ஆண்டு அனிவர்சரி ஆராதனையில் ஸ்பெஷல் கூட்டத்தில் யாரை செய்திக்காக அழைக்க வேண்டும் என்று நான் விரும்பின பொழுது எந்த விதமான ஒரு மறு பரிசீலனை இல்லாமல், மறு யோசனை இல்லாமல், அருமை சகோதரர் சுவிசேஷகர் ஆண்டவராலே இந்தியாவிலும் இன்னும் பல தேசங்களிலும் பயன்பட்டு வருகிறதான சுவிசேஷகர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவர்களை ஆண்டவர் நமக்கு அடையாளம் காட்டினார். அவர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக ஆசீர்வாதம். வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறதான சுவிசேஷகர் கர்த்தருடைய தாசன் சர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவருடைய கரங்களை தட்டி நாம் வரவேற்போமாக. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. எல்லாரும் சேர்ந்து கண்ணை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். நீங்க மட்டும் பாடுங்க சத்தமா. சேர ஒளிதனில் எங்கள் சேனைகளின் சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் சேனைகளின் கர்த்தரே. சத்தமா உங்க சத்தம் விட மாட்டோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர்
இன்னும் ஒரே ஒரு டைம் பாடலாமா? சேரக்கூடாத சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தர். சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும், நீங்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தர். நீங்க பாடுங்க. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். சத்தம் உயர்த்தி அந்த நாமத்தை சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் பரலோகத்தில் எப்படி ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஓஹோ சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, பிரதர், நம்ம மட்டும்தாங்க பாட முடியும். நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தாங்க பரிசுத்தர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா ஹல்லேலூயா. ஆஹா. We worship you, Lord. We worship you, Jesus. Hallelujah. Hallelujah. One more time. சத்தம் உயர்த்தி. Hallelujah. 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 Amen. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, எங்களை உம்மை போல மாற்றும். பரிசுத்தர் என்று பாடுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் பரிசுத்தரை வாழ்ந்து காண்பிக்க ஆட்களை நீங்கள் தேடுறீங்க. எங்களை ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நடை உடை பாவனைகள் ஆண்டவரே, பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு கூட அழைத்ததான நான் மிகவும் நேசிக்கிற கனப்படுத்துகிற பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவருக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர்களோடு கூட ஆமென் ஒரே ஆவியோடு இணைந்து நிற்க கர்த்தர் எனக்கு தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நான் ஒரு ஏமப்படுறேன், இவங்க ரெண்டு பேருக்கு ஆக ஆமென் நம்ம கரங்களை நீட்டி நம்ம ஜெபம் பண்ண நான் ஏவப்படுகிறேன். ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு தலைவராக கர்த்தர் இந்த திருச்சபைக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், நீண்ட ஆயுளை கர்த்தர் தரணும். ஆமென். நல்ல சுகத்தை கொடுக்கணும். அவங்க சரீரங்களில் நல்ல சுகம், ஒரு பெரிய பொறுப்பு, கண்டினியூஸ் ட்ராவல், அநேக சபைகளை பலப்படுத்த, அநேக ஊழியர்களை பலப்படுத்த ஆமென் கர்த்தர் அவங்கள பயன்படுத்துகிறாரு. ஆமென். பாரத்தோடு நல்ல கரங்களை நீட்டி சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் சத்தம் வரட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. ரகா தரமனா ஹம்த ரகா ஷஹதரனா. ஹல்லேலூயா. காலேப் சொன்னார், 85 வயசில் சொன்னார்,
யோசுவா, நான் புறப்படுற நாள்ல இருந்த அதே பலன் எனக்கு இருக்கிறது, அதே பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி பாஸ்டருக்கும் பாஸ்டமாவுக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை ஆண்டவரே நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அவங்க உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் பரியந்தம் ஆண்டவரே, எவ்ரி மசில், எவ்ரி நர்வ், எவ்ரி ஆர்கன், ஓ God, hallelujah, let your healing power come upon them, Jesus. Heal them perfectly, oh God. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் அல்லவா, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, நல்ல ஆரோக்கியத்தை கட்டடுவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிபூர்ண சுகத்தை தாங்க, நல்ல பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க, நீண்ட ஆயுளை தாங்க ஆண்டவரே. அவர்கள் மூலமாக இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஊழியங்கள் இருக்கிறது. லார்ட், யூஸ் them more mightily, oh God. பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க ராஜா. ஹalleluya, glory to God. Thank you Father. பாஸ்டருக்காக, பாஸ்டமாவிற்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். தேவ கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அவங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் தேவ கரமும் பாதுகாப்பும் கூட இருக்கட்டும். சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்கப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று முழங்கத்தக்கதாக அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த 40 ஆண்டுகள் முடித்து புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கிற இந்த குற்றாலம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையை, ஆமென், ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. மந்தை பெருகுகிறது போல கர்த்தர் நம்மை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இதுவரையும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை 40 இயர்ஸ் பாஸ்டர் சொன்ன மாதிரி அக்கினியும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். ஆமென். ஊழியம், சபை ஆரம்பிப்பது, சபை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. ஏனென்றால் பிசாசுடைய முழு கோபமும் சபையின் மேலே தான் இருக்கும். ஆமென். இந்த நாட்களிலும் ஆமென், கிறிஸ்தவ குடும்பங்கள் மேலே, சபைகள் மேலே தான் அவனுடைய முழு தாக்கமும் கோபமும் இருக்கிறது. ஆமென். ஆகவே தான் ஆமென், யார் ஏதாவது ஒரு வகையில் தொட்டு ஆமென் அங்கே இருக்கிற ஒரு மனதை கெடுக்கணும், சபை வளரக்கூடாது, ஆமென், ஊழியர்களுடைய சுகம் ஏதாவது ஒரு வகையில் அவன் கிரியை செய்து தேவ ராஜ்யம் கட்டுவதை தடை செய்ய அவன் முயற்சிப்பான். ஆனால் அவன் தோற்று போனவன், அவன் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இதுவரையும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஸோ இந்த 40 ஆண்டுகள் பைபிளில் நிறைய இடத்துல இந்த 40 இயர்ஸ் 40 டேஸ் அது ரொம்ப பிரதானமாக இருக்குல்ல. 40 நாட்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார்ல. அப்புறம் 40 நாட்கள் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு தரிசனமானார்ல. எதுக்கு? தேவ ராஜ்யத்தை கட்ட, உலகம் முழுவதும் போய் தேவ ராஜ்யத்தை கட்ட அவர்களை பலப்படுத்துவதற்காக. ஆமென். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், ஆமென், ஆண்டவர் God wants to take the church into the next level. இந்த ஊழியத்தை கர்த்தர் இந்த 40 ஆண்டுகள் முடிகிற இந்த நாளில், இந்த கம்மிங் டேஸில் கர்த்தர் இதை நெக்ஸ்ட் லெவலில் கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு போக விரும்புகிறார். இதுக்கெல்லாம் நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேனா, நீங்கள் தான் சொல்லணும். சூப்பர். நான் என்ன சொன்னேன் விளங்குச்சாயா? உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா?
ஆமென். இந்த ஊழியத்தை நீ அல்லேலூயா சொன்னாலும் சொல்லாட்டியும் கர்த்தர் இந்த ஊழியத்தை அடுத்த லெவலில் கொண்டு போகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஆலோசனையாகத்தான் உங்களோட நான் கொஞ்ச நேரம் நான் பேச நான் ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். ஊழியம், அதாவது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது, வசனத்தை முடிங்க, நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து என்ன செய்வீர்கள்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும். ஆனா முதல்ல எங்க தான்? ஜெருசலேம். எருசலேம்னா என்ன? சபைக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய லோக்கல் பிளேஸ், நாம் இருக்கிற லோக்கல் பிளேஸ். ஆமென். நீங்கள் குடியிருக்கிற இடம், நீங்கள் வேலை செய்கிற இடம். ஆமென். ஆமாம். நம்முடைய சபை முதல்ல சாட்சியாக இருக்க வேண்டியது எருசலேமில். அதாவது 2 காரியம். ஆவியானவர், சரி, பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயாலாம் சொல்ல வேணாம், கையை மட்டும் உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றிருக்கிறேன், நல்ல கை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, கையை கீழே போட்டுக்கோங்க. இப்போ ஆவியானவர் எனக்குள் வந்த உடனே என்னை முதல்ல செய்யறது என்னது? பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்தை மேற்கொள்ள, உலகத்தை ஜெயிக்க, பிசாசின் கிரியைகளை அழிக்க எனக்கு ஒரு வல்லமையும் பலனையும் கர்த்தர் தருகிறார். என் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க. ஆமென். அப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், மறுரூபம் உண்டாகணும். ஆமென். அப்போ ஜென்ம குணங்கள் என்னிலிருந்து எடுத்து கிறிஸ்துவின் திவ்ய குணங்கள் எனக்குள்ளே இம்பார்ட் பண்ணப்படுகிறது. ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதற்கு ஒரு அடையாளம், என்னில் இருக்கிற ஜென்ம குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கிறிஸ்துவின் சுவாபம் எனக்குள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி அந்த கிரியை நடந்தால் தான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப இந்த மாற்றம் எனக்குள் நிகழாவிட்டால் என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் என்னில் இயேசுவை பார்க்க முடியாது. இந்தியா ஏன் ரட்சிக்கப்படலைன்னா நீங்களும் நானும் தான் காரணம். ஏன் குற்றாலம் ரட்சிக்கப்படலைன்னா நீங்களும் நானும் தான் காரணம். நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய அளவிற்கு நான் வெளிப்படுத்த தவறிவிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு, அதாவது நம்ம தாவீது சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன். சொல்லுங்க எல்லாரும், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்தில் தான் பிறக்கிறான். 2 காரியம் புதுசா பிறக்கிற குழந்தைக்குள்ள வந்துருது. ஒன்று ஆடமிக் ரேஸ் அப்படின்றாங்க, ஆதாமிலிருந்து வருகிற பாவ உணர்வு. அந்த ரேஸ் இன்னைக்கு பிறக்கிற பிள்ளைக்குள்ளேயும் என்ன செஞ்சிருது? பேசுங்க நீங்களும், வந்துருது. 2வது ஜென்ம குணம். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குறைந்தபட்சம் ஒரு 6 பேர், அப்பா அம்மா, அப்பாவுடைய, என்ன நீங்களாம் பேசக்கூடாது முடிவோடு வந்துருக்கீங்களா ஐயா? சொல்லுங்க. அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய குறைஞ்சது 6 பேரை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டது தான் நீங்களும் நானும். தாத்தா மாதிரியே முழிக்கிறான் பார், சொல்லுவாங்களா இல்லையா? பாட்டி மாதிரியே பேசுகிறாளே இல்லை? ஏன்னா எல்லா பக்கம் பிச்சு போட்ட மிக்சர் தான் நீங்களும் நானும். சரி, அவங்களுக்குள்ள பிச்சு போட்டது என்ன? அவங்ககிட்ட இருந்த கெட்ட குணம் எல்லாம் சேர்ந்துருச்சு. பாவம், பிறக்கிற குழந்தை
பேசுங்கயா. பாவையா அது என்ன பண்ணும்? பாவம். ஒன்று ஆடமிக் ரேஸ் உள்ளே வந்துருச்சு, இன்னொன்று நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடிஞ்சதுன்னு செஞ்சிட்டோம். ஆமாம், கொடுத்துட்டோம். இப்போ அந்த பிள்ளை இப்படி பிறக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ இருளின் ராஜ்யத்தில் பிறந்துட்ட, நீ இந்த பிரச்சனையில் பிறந்திருக்கிற, ஆனால் நீ மறுபடி பிறக்கணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமாம், அப்போ மறுபடி பிறத்தல் என்றால் என்ன? நான் ஏற்கனவே பிறந்துட்டேனே, இப்போ நான் எப்படி மறுபடியும் தேவராஜ்யத்தில் பிறக்கிறதுனா, முதல்ல பிறந்த இடத்துல சாகணும். பிறந்த இடத்துல என்ன செய்யணும்? செத்து ஒளியின் ராஜ்யத்தில் பிதாவிற்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். இதுதான் ரட்சிக்கப்படுதல். இதுதான் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஞானஸ்நானம் எடுத்தல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்டோன்னே என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஆமென். என்ன ரட்சிப்பு என்றால் என்ன? நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவருடைய இரத்தத்தினாலே என் பாவங்களை ஆண்டவர் கழுவி விட்டார். அறிக்கை செய்து விட்டு விட்டேன். அவர் இரத்தத்தினாலே கழுவினார், என்னை புது சிருஷ்டியாக மாற்றிவிட்டார். என்னுடைய பழைய பாவ மனிதன், முதல்ல பாவம் செஞ்சேன், முதல்ல பாவத்தை தண்ணீரை போல குடித்தேன், ஆனால் அந்த பாவ மனுஷன் செத்துட்டான். இப்போ கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ செத்து போன ஆளை என்ன பண்ணணும்? ஏங்க சொல்லுங்க, செத்து போன ஆளை என்ன செய்வீங்க? நீங்கள் பெட்டில் படுக்க வச்சு போத்தி விட்டுருவீங்களா? என்னம்மா சொல்லுங்கம்மா எல்லாரும். செத்து போன ஆளை என்ன செய்யணும்? அப்போ பாவத்திற்கு மரித்த இந்த சரீரத்தை, பழைய மனிதனை புதைக்கணும். செத்துட்டான், அவன் என்ன செய்யணும்? புதைக்கணும். புதைச்சு இப்போ மறுபடியும் எழும்புறான். பழைய மனுஷனோட இல்லை, அவனை உள்ள புதைச்சிட்டு கிறிஸ்துவை தரித்து அவன் தண்ணீரிலிருந்து வெளியே எழும்புகிறான். இதுதான் ஞான ஸ்நானம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். பைபிளில் ஒரே ஒரு ஞான ஸ்நானம் தான். அந்த ஞான ஸ்நானம் தண்ணீரிலே மூழ்கி. எதுக்கு மூழ்கணும்? புதைக்கிறதுக்கு அடையாளமா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே பழைய மனிதனை புதைத்து தண்ணீரிலிருந்து வெளி வரும்போது, இனி நான் அல்ல பிழைப்பது என்னில், கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இனி பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் எனக்குள் ஒன்றும் இருக்காது. நான் புது சிருஷ்டியாக மாறிவிட்டேன். கிறிஸ்துவை தரித்து எழுந்திருத்தல். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரம் போடாம மேலே கட்டடம் கட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த சபையில் இன்னும் யாராவது மூழ்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிற இந்த ஞானஸ்நானம் எடுக்கலன்னா இன்றைக்கே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஞானஸ்நானன்றதை நான் இன்னொரு காரியம் சொல்றேன். ஆண்டவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை. இதை நீங்க புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். குவைத் தேசம் எத்தனை பேருக்கு தெரியும்? குவைத் நீங்க போனீங்களான்னு கேட்கல, தெரியுமான்னு கேட்குறேன் நான். குவைத் தேசம் மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. துபாய், அபுதாபி, நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல. சரி, அதில் ஒரு தேசம் தான் என்னது? குவைத் தேசம். அது எண்ணெய் வளம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன ஜாஸ்தி? எண்ணெய் வளம் ஜாஸ்தி. அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மி தான், சின்ன குட்டி நாடு. அதனால் அவர்களுக்கு பயங்கர பணம்.
இன்றைக்கி அவங்களுடைய ஒரு தினார்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒரு 270 ரூபான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ரீசெண்ட்லி நிச்சயமாக இருக்கும், ரொம்ப பயங்கர காஸ்ட்லி, வேர்ல்ட்லேயே நம்பர் 1 நினைக்கிறேன், எனக்கு தெரில. அவ்வளோ பணக்கார தேசம். ஆனால் பக்கத்தில் இன்னொரு கண்ட்ரி இருக்குது. என்ன கண்ட்ரினா ஈராக். சொல்லுங்க. ஈராக் கொஞ்சம் பரப்பளவு ஜாஸ்தி, மக்கள் தொகையும் ஜாஸ்தி. ஆனால் அங்கே எண்ணெய் வளம் அவ்வளவு இல்லை. அங்கே ஒரு ராஜா இருந்தார். யாரு? அவரை மறக்க முடியுமா? சதாம் ஹுசைன். யாருங்க? அந்த ஆளு அப்போவே இன்னைக்கு ஈரான் எப்படி துடிச்சிட்டு இருக்கோ அப்படி ஈராக்கில் அவர் பயங்கரமாக அமெரிக்காவையே எல்லாத்தையும் மிரட்டிட்டு இருந்தார். ரசாயன ஆயுதமெல்லாம் வச்சிருக்கிறேன்னு என்னென்ன அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்போ இந்த சதாம் ஹுசைன் என்ன நினச்சார்னா, நமக்கு கொஞ்சம் எண்ணெய் வளம் இல்லை, பணம் இல்லை, ஆனால் மக்கள் தொகை, மிலிட்ரி பவர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சுன்னா, பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா இந்த எல்லா நாட்டையும் நம்ம மிரட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யலாம்னா குவைத்தை என்ன செய்யலாம் சொல்லுங்க, பிடிச்சிடலாம். நம்ம குவைத்தையும் பிடிச்சிடலான்னு இப்போ குவைத்து மேலே யுத்தம் தொடங்கினார். நல்ல கவனிங்க. குவைத் ராஜா பார்த்தாரு, பணம் நிறைய இருக்கு, ஆனால் மேன் பவர், மிலிட்ரி பவர் என்ன இல்லை. அந்த ராஜாவோடு யுத்தம் பண்ண பலன் இல்லை. உடனடியாக புஷ்ஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணார். யாரு சொல்லுங்க சார்? அமெரிக்கா அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷுக்கு என்ன செஞ்சார்? ஃபோன் பண்ணார். ஐயா, பக்கத்தில் இருக்கிற இந்த சதாம் ஹுசைன் நம்ம மேலே போர் தொடுக்கிறான், எப்படியாவது உதவி செய்யுங்க, எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே புஷ் அங்கிருந்து சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ என்னோட உடன்படிக்கை பண்ணணும். புரிஞ்சுதா இல்லையா? நீ என்ன செய்யணும்? என் கூட என்னையா உடன்படிக்கை? நான் கேட்குறதெல்லாம் நீ தரணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு என்ன செய்வேன்? ஹெல்ப் பண்ணுவேன்னொன்னே தாராளமாக நீ என்ன கேட்குறீங்களோ தர்றையான்னு சொல்லி உடன்படிக்கையில் சைன் பண்ணிவிட்டு இவர் பாட்டுக்கு நிம்மதியாக தூங்குறாரு. யார்? கதை கேட்டாலும் ஒழுங்காக கேட்க மாட்டீங்களா? குவைத்து ராஜா நிம்மதியாக தூங்குறாரு. இப்போ சதாம் ஹுசைன் சும்மா இருக்க மாட்டான், மறுபடியும் கொண்டு வந்து யுத்தம் பண்ண வந்தா, பாமை போட்டா, இவர் தூங்குறாரு, ஜார்ஜ் புஷ் தூங்க மாட்டேங்கிறாரு. ஏன்? உடன்படிக்கை பண்ணதுனால அதை காக்க வேண்டிய பொறுப்பு ஜார்ஜ் புஷ்ஷுக்கு இருக்கு. என்ன செஞ்சாரு? அவர் ஈராக் மேலே குண்டை போட்டு முடிச்சே போட்டார். சதாம் ஹுசைனையும் பேசுங்கம்மா முடிச்சிட்டாரு. இதுதாங்க ஞானஸ்தானத்தில் நடக்குது. என்னோடு போராடுகிற பிசாசு, என்னை கீழே விழத்தள்ளுகிற, பாவம் செய்ய வைக்கிற, தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய வைத்து தூண்டி எப்படியாகலும் நரகத்திற்கு கொண்டு போக என்னோடு போராடுகிற, யுத்தம் பண்ணுகிற பிசாசை எதிர்க்கிறதுக்கு நமக்கு பலன் இல்லை சார். ஆனால் ஒன்னே ஒன்று சார், ஒரு பெரிய ராஜா இருக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர் அவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது நீங்களும் நானும் மட்டும் அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டோம்னா நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதாங்க அந்த உடன்படிக்கையில் இருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம்னா விளையாட்டு சும்மா நினைச்சிட்டிங்களா? ஆமென். அதனால தான் அந்த ஞானஸ்தானத்தில் ஏகப்பட்ட குழப்பம் பிசாசு கொண்டு வந்துட்டான். ஏன்? நீங்கள் சாத்தான் பிடியிலே இருக்கணும். அதனால தான் தவறான ஞானஸ்தானங்கள், தெளிப்பு ஞானஸ்தானம்னு ஒரு கூட்டம் கொடுக்குறாங்க, அப்புறம் குழந்தை ஞானஸ்தானம்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஞானஸ்தானமே அல்ல. ஸ்நானம் அப்படின்னாலே தெரியும், பேப்டைஸோ, அந்த வார்த்தையின் அர்த்தம் மூழ்குதல், பழைய மனிதனை புதைத்தல். இதுதான் சத்தியம். ஆமென். எங்கள் அப்பா ரோமன் கேத்தலிக் தான், எங்கள் அம்மா சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் தான். ஆனால் 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு
பழைய மனிதனை புதைக்கிற, சின்ன வயசுலேயே தெளிச்சு விட்டுருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மாவை சொல்கிறேன் நான், என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. நிறைய பேரை தெளிச்சு விட்டதுனால தான் ஒரு மாதிரியாக சுற்றுறான். ஆனால் பைபிளுக்கும் அந்த ஞானஸ்தானுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கள் அம்மா அப்பா ரோமன் கத்தோலிக்லேருந்து வெளியே வந்து, சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டு, இனிமேல் பழைய வாழ்க்கை வாழ மாட்டேன், ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ண போகிறேன்னு சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி வெளியே வரும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டு வெளியே வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். அப்படி யாராவது இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்னைக்கு இப்போவே ஒப்பு கொடுத்துருங்க. அப்போ தான் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஏற்கனவே நான் எடுத்துட்டேனே தெரியாமல் தவறான, பரவாயில்ல, நீ 10 எடுத்திருந்தாலும் 11ஆவது நான் கொடுக்கலாம் நாங்கள். ஏன்னா நீங்கள் எப்படியாவது பரலோகம் வரணுன்றதான் எங்களுடைய நோக்கம். தவறான காரியத்தை எடுத்துட்டோன்னா சரியான சத்தியத்தை தெரிஞ்ச உடனே அதற்கு கீழ்ப்படுகிறதைத்தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். சீக்கிரமாக கண்ணை மூடுங்க. பிரசங்கம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்காதீங்க. கண்ணை மூடுங்க. இது வரைக்கும் நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, ஆனால் இப்போ கர்த்தர் என்னோட பேசுகிறார். இந்த ஞானஸ்தான சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறையான்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஆவியானவர் என்னோடு கூட உணர்த்துகிறதுனால தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறேன். நான் நல்ல கையை உயர்த்துங்க. நல்லா இதுக்கெல்லாம் கை பாதி கை வரக்கூடாது. ஃபுல்லாக உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமீன். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. தங்கச்சி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சகோதரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். ஆமென். கரங்களை நல்லா உயர்த்துனீங்கன்னா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஓ தேங்க்யூ ஃபாதர் காட். இந்த காலை நேரத்தில் உம்மோடு உடன்படிக்கை பண்ண ஆண்டவரே ஒப்பு கொடுத்திருக்கிற சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகள் மேலே இப்பொழுதே உம்முடைய கரம் வந்து அமருவதாக. ஆண்டவரே, இவர்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதற்காக நன்றி. காலம் தாழ்த்தாமல் சீக்கிரமாக உம்மோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நிமித்தம் இந்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless them, Lord. Jesus name. Amen. கையை கீழே போட்டுக்குவாங்க. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் முடிஞ்சோடனே என்ன செய்யணும்னா, இங்கே லோக்கல் பாஸ்டர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும், ஊழியர்கள் அவங்ககிட்ட நீங்கள் பேர் கொடுத்துடணும். உடனே உங்களுக்கு சாயங்காலமே ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, தனியாக உங்களை கூப்பிட்டு ஞானஸ்தானத்தை பற்றி பைபிள் இன்னும் தெளிவாக, நான் கொஞ்சம் நேரம் சொன்னேன், ஆமீன், உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சரை கொடுத்து உண்மையாக கமிட் பண்ணி உங்களை கர்த்தர் சரியான நேரத்தில் உங்களுக்கு அந்த ஞானஸ்தான ஆராதனையை இந்த சபையில் நடத்துவார்கள். பரலோகம் அப்பொழுது மகிழ்ந்து களிகூரும். நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வரும், நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பிசாசு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டால் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஞானஸ்தானம் எடுக்கலான்னுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா. நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக எடுக்கிறது இல்லைப்பா, உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவதற்காக. கணவன் ரட்சிக்கப்படட்டும், முதல்ல நம்ம என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். ஆமென். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம், அவர் ரட்சிக்கப்படலை, இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த அம்மா வந்து அவர் சர்ச்சுக்கு போனதே பிடிக்கல அந்த ஹஸ்பண்டுக்கு. சரி போ, ஆனால் ஞானஸ்நானம் மட்டும் என்ன செய்யக்கூடாது, எடுத்தேன்னா உன்னை வெட்டிடுவேன். ஏன்னா அவ்வளோ கொடூரமான ஆள் இந்த அம்மா. அன்னைக்கு பார்த்து என்ன மாதிரி ஒருத்தர் தேவ ஊழியக்காரர் ஞானஸ்தானத்தை பற்றி பேசணுன்னு டப்புன்னு என்ன செஞ்சிட்டாங்களாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. நியூஸு ஹஸ்பண்டுக்கு போயிடுச்சு. நியூஸ் யாருக்கு போச்சு, கணவனுக்கு போனோன்னு. ஆமேன். முடிஞ்சு வருவாள்லன்னு அருவாளோட வாசலில் நிற்கிறாரு. ஆமேன். அந்த அம்மா பயத்தோட நடுக்கத்தோட இந்த ஆள் வெட்டினாலும் வெட்டிடுவானேன்னு அங்கே போனோன்னு, ஏய் ஞானஸ்தானம் எடுத்தியான்னு கேட்டாராம். ஆமாம் எடுத்தேன். அவர் சொன்னாராம்,
இனிமேல் எடுப்பியான்னாராம். என்னது? இனிமேல் எடுப்பியா? சத்தியமாக எடுக்க மாட்டேன். சேர்ந்து ஒரு தரம் மன்னிச்சிடறேன், உள்ளே போனாராம். கர்த்தர் இப்படி தான் கிரியை செஞ்சு உங்களை காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க. ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுக்கு கீழ்ப்படிவது, சத்தியத்தை கை கொள்ளுவது. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே நம்ம வாழ்க்கை மாறணும். ஆவியானவர் அதை மாற்றுவதற்கு எனக்குள்ளிருந்து கிரியை செய்வார். ஜென்ம குணங்கள் என்ன செய்யணும்? மாறி கிறிஸ்துவின் திவ்ய குணங்கள் எனக்குள்ளே கர்த்தர் வைப்பார். அது வெளிப்படணும். அதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நாம் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை மாறுறத நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பார்க்கணும். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம், என்னை இயேசுவை போல மாற்ற எனக்குள் இருந்து கிரியை செய்கிறார். என்னை எப்படி மாற்ற விரும்புகிறார்? ஆமென். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றத்தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக என்னை அலங்கரிப்பதற்காகத்தான் ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். விசுவாசிகள் கவனியுங்கள். இப்போ எனக்குள்ள இந்த மாற்றம், அதாவது ஒரு நாளில் வராது, ஒரு மாதம், ஒரு வருஷத்தில் வராது. இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். ஆனால் அந்த ப்ராசஸ் நடக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸில் நான் இருக்கிறேனா? என் வாழ்க்கை மாறி இருக்கா? நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஆமென், ஆலோசனையாக சொல்கிறேன், நீங்கள் பரலோகம் நம்மெல்லாம் போகணுன்னா நீங்களே உங்களை நிதானித்து பாருங்கள். உங்களுக்கு இன்னொருத்தர் ப்ரீச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் உட்காந்து, நான் சொல்லுவேன், ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுங்க. ஆமென். பாதியாக கோடு போட்டு கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவிற்கு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முன்னால் என்கிட்ட என்னென்ன கெட்ட குணம், ஜென்ம குணம் ஒன்றா லிஸ்ட்டு பண்ணுங்க. எழுதுறதுக்கு நோட்டு பத்தாது. ஏன்னா அவ்வளோ நல்லவங்களாக இருந்துருக்குறோம். நம்ம இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம் இல்லை. ஆனால் இப்போ கிறிஸ்துவுக்கு பிறகு, கிறிஸ்து எனக்குள் வந்ததுக்கப்புறம், ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த ஒவ்வொன்றா அதுக்கு நேராக பாருங்கள். இதில் நான் மாறி இருக்கிறேனா? இந்த குணம் என்னிலிருந்து எடுக்கப்பட்டு அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் குணம் வந்துருச்சா? நான் இத்தனை வருஷம் ஆண்டவரோடு நடக்கிறேன், இத்தனை வருஷம் நான் சபைக்கு வருகிறேன், ஆமென், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், ஆனால் மாறி இருக்கிறேன்னா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். என்ன அதிர்ச்சி? நம்ம மாறவே இல்லை. இன்னும் ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க. நம்ம என்ன செய்யலை சொல்லுங்க. அதாவது பீடி குடிச்சிருந்தா பீடியை விட்டுருப்போம், தண்ணி போட்டிருந்தா தண்ணியை விட்டுருப்போம், வெத்தலை பாக்கு புகையில் என்ன செஞ்சுருப்போம், அதையே சாகிற வரைக்கும் பேசுறது. நான் பீடி குடித்து கொண்டிருந்தேன், பீடி விட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், ஜென்ம குணத்தை விடலையாடா, ஜென்ம குணம் இருக்கு. அப்போது என்னை கிறிஸ்துவை போல மாற்றுகிற அந்த ப்ராசஸில் ஆண்டவர் யாரையும் கம்பல் பண்ண மாட்டார், உணர்த்துவார். நாம் ஒப்பு கொடுத்தால் அவர் மாறுவதற்கு உதவி செய்வார், என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ இந்த ரியலைசேஷன் எனக்கு வேணும். எனக்குள்ள ஒரு குணம் இருக்குது, இந்த குணம் சரியில்லைப்பா, இது தப்பு, இதிலிருந்து நீ வெளியே வரணுன்ற உணர்வை ஆவியானவர் எனக்கு தருவார். தந்த உடனே, ஆமாம் ஆண்டவரே தப்பு தான், பட் என்னால் வர முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சின்சியராக நீங்கள் கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். ஆமென். நம்ப விட முடியாததை கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணணும், நம்ம இது இருந்தால் இருக்கட்டும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடுதலை வராது. தவறுன்னு உணர்த்தப்பட்ட உடனே
அதை ஆண்டுடைய பலிபீடத்தில் வச்சிடணும். ஆண்டவரே, நான் சின்சியராக ட்ரை பண்ணுறேன், எனக்கு முடியல, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் ரொம்ப 96 நான் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரில. ஸ்டூவர்டோட சிடியில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் சின்சியராக தேவ சமூகத்தில் நான் எழுதினேன், கன்ஃபஸ் பண்ணேன். என்ன பாட்டு தெரியுமா? நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. பாடுங்க. நிர்பந்தமா டியா கொடுத்த டியா ஈயா. ஓகே. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாடுங்க? சிம்பிள் தானே. நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன், பேசக்கூடாததை பேசுகின்றேன். நான் செய்ய விரும்பாததை செய்கின்றேன். பாடுங்க. பேசக்கூடாததை பேசுகின்றேன், நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும் என் இயேசுவே, நான் நினைக்க கூடாததை நினைக்கின்றேன். என்னை விடுவித்து காத்தருளும். பாடுங்க. நிர்பந்தமான மனிதன், நிர்பந்தமான மனிதன் இயேசுவே இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. நீங்க பாடுங்க பிரதர். நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு. இரண்டாவது சரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ வாஞ்சிக்கிறேன், ஜெய வாழ்வு இன்னும் என்னில் இல்லையே. பரிசுத்தமாய் வாழ வாஞ்சி, ஜெய வாழ்வு இன்னும் என்னில் இல்லையே. ஜெய வாழ்வு இல்லப்பா என்னில் இல்லையே. அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும், பரிசுத்தமாய் நானும் வாழ்ந்திடுவேன். அக்கினி அபிஷேகம் எனில் ஊற்றிடும், பரிசுத்தமாய் நானும். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. நிர்பந்தமான மனிதன், நிர்பந்தமான மனிதன் நான், இயேசுவே எனக்கு இறங்கிடுமே. ஓ நிர்பந்தமான மனிதன், இயேசுவே எனக்கு இறங்கும். அடுத்த சரணம் என்ன தெரியுமா பிரதர்? நல்ல கவனிங்க. ஓ என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை, என் ஜென்ம குணம் இன்னும் மாறவில்லை. எத்தனை பேர் பாட விரும்புறீங்க? பாடுங்க. சத்துருக்களை சிநேகிக்க முடியலப்பா, என் ஜென்ம குணம் இன்னும் மாறலப்பா. One more time, one more time. Oh, என் சத்துருக்களை சிநேகிக்க முடியவில்லை, என் ஜென்ம குணம் இன்னும். உம் அன்பை என்னுள்ளில் ஊற்றிவிடும், உம் அன்பை என்னுள்ளில் ஊற்றி உமக்காய் சாட்சியா என்றும் வாழுவேன். உமக்காய் சாட்சியா என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க சின்சியரா? உம் அன்பை என்னுள்ளில் ஊற்றி விடும். கடைசி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நிர்பந்தமான மனுஷப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. I need your help, Lord.
Holy Spirit of God, I need you, Lord. ஓ நிர்பந்தமான மனிதன் இயேசுவே எனக்கு. இந்த மாதிரி நான் அந்த பாடலாம் சும்மா பாட்டு எழுதணும்லாம் எழுதல. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அனுபவம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் போராடினேன். ஒரு சில காரியங்கள், ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், வெற்றி வேணும் அப்பா, என்னை உண்மை மாதிரி மாற்றுங்கப்பா, உங்கள் அன்பை எனக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே. என் சத்துருக்களை சிநேகிக்க முடியலப்பா, என் ஜென்ம குணம் மாறல, ட்ரை பண்ணுறேன் மாறல, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் கதறி ஜெபித்து எழுதின பாடல் தான் இந்த பாடல். நான் உங்களுக்கு காலை நேரத்தில் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருவரும் இப்படி உணர்ந்து கதறி நம்மை ஒப்பு கொடுத்து என்னை மாற்று ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற ஜென்ம குணத்தெல்லாம் எடுத்து கிறிஸ்துவை போல நம்மை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரே என்னை மாற்றும் அப்பா, ஆண்டவரே என்னை மாற்றும். Glory to God. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கரையிலேயே நின்று விடுவதல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகம், சொல்லுங்க, one level to another level, one glory to another glory. Amen. So கவனிங்க, அதிகம் அதிகமாய், சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஓ ஹல்லேலூயா, அதிகம் அதிகமாய். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட மாதிரியே கல்லு மாதிரி இருக்கிறது அல்ல, ரட்சிக்கப்பட்ட அதே நிலையில் கடை சாகிற வரைக்கும் இருக்கிறது அல்ல. என்னை அதிகம் அதிகமாக பிரகாசிக்க செய்கிறார். ஆமென். சூரியன் எப்போ உதிக்கும்? காலையில் 6 மணி 6:30 மணிக்கு உதிக்கும். ஆனால் அது என்ன செய்யும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. It will increase every second. அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் சொல்லுங்க? மதியானம் 12 மணி உச்சி அது வரைக்கும். அதனால தான் ஆண்டவர் அதோடு நிறுத்திட்டார். ஆனால் அதுக்கப்புறம் சூரியனுக்கு ஒரு புத்தி இருக்குது. எப்படி ஏறிச்சோ என்ன செஞ்சிடும், அப்படியே இறங்கி காணாமல் போயிடும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. ஆமென். ஏற்றம் இறக்கம், ஏற்றம் என்ன ஒரு மாதிரி என்ன அதிசயமாக பார்க்குறீங்க? உங்களை பற்றி தான் நான் பேசுகிறேன்னா. ஜெபம் அப்படியே உற்சாகம் வந்து தான் ஜெபம் பண்ணுறது. அப்புறம் கொஞ்ச நாளில் ஜெபம் பள்ளத்தில் போயிடும். அப்புறம் மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி தான் ஆண்டவர் விட்டு வழி விலகி போனாங்க. தீர்க்கதரிசிகள் வந்து வான் பண்ண உடனே ஓ நாங்கள் மனம் திரும்புவோம், ஊன்னுவான், மனம் திரும்பிடுவான். ஆனால் மறுபடியும் என்ன செஞ்சிருவான்? பேக் ஸ்லைட் ஆயிடுவான், பின்மாறி போயிடுவான். நம்ம நிலையம் அப்படி தானே இருக்குது. ஆனால் ஆவியானவர் அப்படி இறங்க விடவே மாட்டார். ஒரே ஏறு முகம்தான். ராபா ஷாக்கா ராதா நாமா. ஆமென். இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் நான் ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே, உமக்காக நான் வாழணுன்ற ஆசை எனக்குள்ளே அதிகரித்து கொண்டே இருக்கும். அதை ஆவியானவர் தான் எனக்குள்ளே செய்கிறார். ஆமென். சரி, கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தோடனே என்னை சாட்சியாக வாழ என்னை உந்தி தள்ளுவார். ஆவியானுடைய கிரியை என்னன்னா, மற்றவருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க என்னை ஏவுவார். நீங்கள் ஆமென் சொல்லாத பார்த்தா என்ன ஏவுதல் வருதுன்னு எனக்கு தெரியுது. நிறைய பேர் சொல்லுவான், பாஸ்டர் எனக்கு ஏவுதல் வருது. அவனை பார்த்தா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருப்பேன். இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா நாங்கள் டிசைன் பண்ணுவோம், இந்த ஏவுதல் எங்கிருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியும். தாவீது கூட ஏவுதல் வந்துச்சு, அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஏவுதல் யார் கொடுத்தது. பேசுங்க பிரதர். பிசாசு கொடுத்தான். ஆனால் ஆண்டவரும் நம்மை நடத்துவார்.
அவர் நடத்துறதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஆமென். கூட வேலை செய்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அவர்களை குறித்த ஆத்தும பாரத்தினாலே நம்மை நிரப்பி அவர்களுக்காக ஜெபிக்க ஆவியானவர் என்னை நடத்துவார். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்குதா? அப்பதான் ஆவியானவர் உள்ள இருக்காருன்னு அர்த்தம். ஏமாந்துடாதீங்க பிரதர் சிஸ்டர், ஏமாந்துடாதீங்க. ஆவியானவர் எனக்குள் இருந்தா ஒரு ஆளை விடக்கூடாது. வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 18வது வசனம். ஆக்ட் சாப்டர் 26 verse 18. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது நான் உன்னை அவர்களிடத்திற்கு, கவனிங்க, இந்த வசனத்தில் மட்டும் அவர்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்களிடத்திற்கு அப்படின்னு 4 முறை வரும். யார் யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? எல்லாரும் என்ன பாருங்க, கீழே குனிஞ்சு பார்க்காதீங்க, எல்லாரும் பாருங்க. நான் கை நீட்டி சொல்லிடுவேன், எல்லாரும் கவனிக்கணும் வார்த்தையை. நான் முடிக்க போகிறேன். இந்த 40 வருஷம் முடிகிற இந்த சபையை கர்த்தர் அடுத்த லெவலில் கொண்டு போக விரும்புகிறார். இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்க விரும்புகிறார். அதற்கு உங்களைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். இதைத்தான் இன்னைக்கு அழுத்தமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எவ்ரி பிலீவர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். ஆமேன். சொல்லாததை பார்த்தா சர்ச்சுக்கு வர்றது பெரிய விஷயம், ஊழியம் செய், நீ பரலோகம் வர்றது பெரிய விஷயம்தான். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம் சொல்கிறீங்களா? சத்தியமாக நீங்கள் பரலோகம் வர்றதும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் விவரமான ஆள் இல்லை, தென்காசி இல்லை, நீங்கள் குற்றாலம். ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன் நான். இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்றவன் அவன் வருவான். நான் சொல்லுவேன், உன்னை எனக்கு தெரியாதுடான்னுவேன். என்ன ஆண்டவரே, என் சித்தத்தை செஞ்சியா? உங்கள் சித்தம் என்னன்னே தெரியலையே. எழுதி கையில் கொடுத்துருக்கேன்ல. என் சித்தம் என்ன? பொதுவான தேவ சித்தம், தனிப்பட்ட தேவ சித்தம் இருக்கு. பொதுவான தேவ சித்தம் என்ன? எல்லாரும் பரிசுத்தமாக வாழணுன்றது தேவ சித்தம். இந்த குற்றாலத்தில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவ சித்தம். அப்ப என்ன செய்யணும்? எனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு, என்னை கர்த்தர் பிளேஸ் பண்ண இடத்துல நான் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்ந்து என் வாழ்நாளில் ஒரு சிலரையாவது நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சபைக்குள்ளே கொண்டு வரலன்னா நீங்க விசுவாசியே இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உள்ள பபுள் ஆகிட்டே இருக்கும். எவங்கிட்டையாவது பிடிச்சி இயேசு பற்றி சொல்லனா அன்னைக்கு நிம்மதியா இருக்காது சார். அதுதான் சார் நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம். ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம். ரெண்டாவது, ஆவியானவர் வேற வந்துட்டாரா, என்னை இயக்கிட்டே இருப்பாரு. போ அவன்கிட்ட சொல்லு சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நீ ஏவிக்கொண்டே இருப்பார். இதுதான் நீங்களும் அவரும் உறவில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். சண்டே சர்ச்சுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போறது கிடையாது. சண்டே சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம் சொல்லுங்க சார்? நீங்க பரிதாபமா பார்க்கறதுலே தெரியுது சார். வேற வழி இல்லை சார். சண்டே சர்ச்சுக்கு ஏன் வர்றீங்கன்னா எங்களை கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? வேற வழி இல்லை சார். கிறிஸ்தவனா பிறந்துட்டோம், சரி சபைக்கு போகணும். போலின்னா இந்த பாஸ்டர் கேட்பாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வீட்டுக்கே வந்துடுவார், ஃபோன் பண்ணுவார். என்ன பிரதர் இந்த வாரம் உங்களை காணல? தொல்லை போனோமா என்னாத்துமாவே போடுதா, என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க சார். வீட்டுக்கு வந்துடலாம். அப்புறம் என்ன செய்வீங்க? நான் கேட்பேன், நீங்கள் என்ன? ஆமாம் விசுவாசி. எந்த சபை? குற்றாலம் ஏஜி. அப்படியா? உங்கள் வேலை என்ன? என்ன வேலை? சண்டே ஆனால் என்ன செய்யணும்? உங்கள் கண்ணு வெளியே வருது, நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லினா கர்த்தர் என்கிட்ட கணக்கு கேட்பார்.
அப்போ என்ன விசுவாசின்னா என்ன வேலை? என்னையா தெரியாத மாதிரி கேட்கு. விசுவாசின்னா சண்டே சர்ச்சுக்கு போகணும். அப்படியா? அவரும் போயிட்டு வந்த பிறகு எங்களுக்கு வேறு வேலை இல்லையா? வேலை பொழப்பு இல்லையா? குடும்பம் இல்லையா? குட்டி இல்லையா? அப்போ நீங்கள் ஊழியம்மா பாஸ்ட்டு செய்கிறாரு, அவர் 2-3 அசிஸ்டண்ட்டை போட்டு செய்கிறாரு, அவங்களுக்கு வேறு வேலை, அதுதான் ஊழியம். நமக்கு போனோமா வந்தோமா முடிஞ்சா போனோமா, அதில் வேற எப்படி அதில் வேற மாமன் மச்சான் கல்யாணம் வேற வந்துடும். நான் சொல்லுவேன், நீ மட்டும் சண்டே, நான்லாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன், அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். நீ வேலை செய்கிற இடத்துல ஒரு சாட்சி இருக்கணும். ஏன்னா நம்ம ஆள் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எப்போ தான் பண்ணுவான் சொல்லுங்கள்? சண்டே தான் பண்ணுவான். என்கிட்ட கார்டு கொண்டு வரும்போதே அவங்க சொல்லுவாங்க, சார் நீங்கள் வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்களா? நம்ம ஆள் சொல்லுவான், அதனால் என்ன சார் வந்துட்டா போகுது. நீங்கள் சர்ச்சை எங்கே போயிடும்? கல்யாணம் மறுபடியும் வராதில்ல. நான் சொல்லுவேன், நீ அந்த கல்யாணம் போனேன்னா சண்டே சர்ச்சுக்கு வராமல் அந்த கல்யாணம் உருப்பிடாது. ஏன் தெரியுமா? நினிவேக்கு போக வேண்டிய ஆள் தர்ஷீஸுக்கு போனால் என்ன நடக்கும்னு நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்? கார்டு கொடுக்கும் போதே, ஐயையோ சண்டே வச்சுட்டீங்க, நான் சர்ச்சை விட்டுட்டு வந்தேன்னா இந்த கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடும். நீங்கள் சொல்லணும்யா. அப்போ அவனே சொல்லுவான், தயவு செஞ்சு என்ன செஞ்சிடாத. சொல்லுவானா இல்லையா? என் பிள்ளை நல்லா இருக்கணும், இந்த திருமணம் நல்லா இருக்கணும், வந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. கவனிங்க, நிறையா பேர் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிர்விசாரம் பைபிள் சொல்லுது. ஆமென். சண்டே சர்ச்சில் எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? சீக்கிரம் பதில் சொல்லுங்கள். சரி, எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கா? மொபைல் ஃபோன் இருக்கா? சத்தமாக சொல்லுங்கள். சரி, இது சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார்ஜ் தீர்ந்தோன்னா அட்டாளியில் தூக்கி போட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? சார்ஜ் போடுவீங்க. எதுக்கு? யூஸ் பண்ண. சர்ச்சுக்கு நீங்கள் வர்றது ரீசார்ஜ் பண்ண தான். கவனிங்க, நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம என்ன ரீசார்ஜ்னா, அந்த ஆவி மனிதனை நேற்று கொஞ்சம் சொன்னேன், இந்த ஸ்பிரிட் மேனை ரீசார்ஜ் பண்ண. ஏன்னா மண்டேலேருந்து சாட்டர்டே வேலை, பிஸ்னஸ்ஸு, குடும்பம், பிள்ளைங்க, பொருளாதார தேவை, ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வந்து நெருக்கும் போது நிறைய நேரத்தில் நம்ம பர்சனல் ப்ரேயர் அடி வாங்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அமைதிய தேவதூதனை பார்த்தா, அந்த மாதிரி பார்த்தாலும் நான் உங்களை நம்ப மாட்டேனா? நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன்னா, பர்சனல் ப்ரேயர் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உண்மையை பேசுகிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம். தான் பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷனுக்கு தவற விடுவதற்கு வாய்ப்பு இருக்கா? தனியாக தேவனை ஆராதிக்கிற நேரத்தை தவற விட வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் தவற விட ஆவி மனுஷன் சார்ஜ் போயிடும். ஹலோ, ஆவி மனுஷனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் போயிடும். நீங்கள் சண்டே வரும்போது 100% போய் 99 போய் தான் வர்றீங்க. அதனால தான் பிரதர் உங்களுக்கு கையே தட்ட முடியல. சார்ஜ் இல்லை பிரதர். சார்ஜ் கையை உயர்த்தி ஆராதிக்கலன்னா கை வரமாட்டேங்க. சார்ஜ் இருந்தால் தானே வரும். பிரசங்கம் பண்ணும்போது அல்லேலூயா சொல்லுங்கண்ணா, பாவம் சார்ஜ் இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்தாலே தெரியும் அது சார்ஜ் இல்லை. இதுக்காக வொர்ஷிப் லீடர், பாஸ்டர்ஸ் பாட்டு பாடி கைத்தட்டி மியூசிக்கை போட்டு ஆராதிச்சு ஜெபம் பண்ணி தேவ வார்த்தையை கொடுக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகும். என் ஆத்துமாவே போடும்போது ஃபுல் சார்ஜ் ஆகிரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது, திரும்ப இறங்கில வருது. அடுத்த வாரம் வரும்போது எப்படி வருது சொல்லுங்க. சரி, சார்ஜ் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்காக.
அப்போ சண்டே வந்து, அதாவது கூட்ட ஆராதனைன்றது ரொம்ப பவர்ஃபுல் பிரதர். நம்ம கூடி ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்ம சார்ஜ் பண்ணுகிறார். ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அந்த அக்கினி இன்னொருக்குள்ள பாயும். ஸ்டேஜில் இருந்து ஆராதனை நடத்தும் போது தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பீங்க. வார்த்தை வரும்போது கர்த்தர் உங்கள் ஆவி மனிதனை பலப்படுத்துவார். நீங்கள் பலனடைந்து போய் 5 நாளும் 6 நாளும் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யணும், பிஸ்னஸ் பண்ணிட்டே ஊழியம் செய்யணும், படிச்சுட்டே ஊழியம் செய்யணும். ஆமென். செஞ்சு அடுத்த வாரம் வரும்போது ஒரு புதிய ஆளை கூட்டிட்டு வரணும். ஆமென். இப்போ நான்லாம் பல ஆண்டுகள் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செஞ்சேன். பாஸ்ட்டுக்கு அது தெரியும். வேலை ஒர்க் பண்ணிகிட்டே ஊழியம் செஞ்சேன். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற டைரக்டர்லேருந்து வாட்ச்மேன் வரைக்கும் ஆண்டவரை அறிவித்திருக்கிறேன். எங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பிரதர் ஸ்டூவர்டை தான் நாங்கள் கூப்பிடுவோம் காஸ்பல் மீட்டிங்க்கு. அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காஸ்பல் பேசுவாங்க. அவங்க வந்து ப்ரீச் பண்ணும். அவங்க கூட்டத்துக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து குடும்பமாக நான் கூட்டிகிட்டு வருவேன். நான் அவர்கள் முதல் முறை நான் ஃபேமிலியாக வந்துட்டாங்க. நான் ஊழியம் செய்கிறேன்னு தெரியும். ஆமாம், நான் பாட்டு பாடுவேன்னு தெரியும். நான் கிட்டாரை வச்சுட்டு வர்ஷிப் நடத்துகிறேன். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சர்ச்சில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு லேசாக கண்ணை திறந்து பார்த்தேன். அநேகர் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவங்களுக்கு ஆராதனைனா என்னென்னு தெரியாது. தேவ பிரசனம் தொட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கை மாறும். பிரதர் ஸ்டூவர்ட் நல்ல காஸ்பல் சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தாரு. எங்கள் ஆஃபீஸில் இருந்து வந்த அத்தனை பேரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ராபா கராதா ராபா ஷகதானா. எங்கள் யூனிவர்சிட்டி சேப்பலில் நாங்கள் ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பித்தோம். எல்லாருடைய வாழ்க்கையும் தொட ஆண்டவர் உதவி செய்தார். இதை செய்யலைன்னா நான் விசுவாசியே அல்ல. நீங்கள் எத்தனை கோடி காணிக்க கொடுத்தாலும் நீங்கள் தப்பிக்க முடியாது. ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறவன் ஞானம் உள்ளவன். எவ்ரி வீக் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் நடந்தது இன்னைக்கு நடக்கணும். என்ன நடந்துச்சு சார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அட்லீஸ்ட் இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஆத்மாவை கூட நம்ம ஆதாயம் பண்ணலன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. நான் ரொம்ப பிளெயினாக உண்மையை சொல்கிறேன். நான் இங்கிருந்து உங்களை ப்ளீஸ் பண்ண நான் விரும்பலை. எங்கேயும் நான் ப்ளீஸ் பண்ண மாட்டேன். சத்தியம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின், அதுவும் என்ன உங்களை மட்டும் இல்லை, எங்களை மாதிரி ஊழியக்காரங்கள் உன்னுடைய நாமத்தினால பிசாசை துரத்தணும், ஆண்டவரே அற்புத அடையாளங்களை செஞ்சோம், ஹீலிங் க்ரூசைட் நடத்தணும். ஆண்டவர் சொன்னார், உன்னை எனக்கு தெரியாதுடா. நம்பால் சொல்லுவான், நீ யூடியூப்பை பார்க்கலையா? என்ன சொல்லுவான்? சொல்லுங்க, நீ யூடியூப்பை பார்க்கல, என்ன தெரியாதுன்றது. நான் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தேன். சொல்லுங்க, எதில் போனாரா? ஆண்டவர் சொல்றாரு, கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்குள்ளே ஓடிடு. உன்னை எனக்கு சத்தியமா? ஆமென். ஆனால் நீங்கள் அவருக்கு உண்மையை ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை கர்த்தர் தூதர்களுக்கு உண்பதாக அறிக்கை செய்வார். குற்றாலத்தில் இருந்து வந்திருக்கியா? வா பாப்பா, நீ சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு சாதாரண விசுவாசி மாதிரி இல்லை. நீ ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்தாய், ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ண, இயேசுவை குறித்து சொன்ன. ஆமென். வாரம் புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கூட்டிட்டு போன. வா, என்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பெறவேசி உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன் கர்த்தர் உங்களை அழைக்க வேண்டுமானால் நீங்கள் தேவ சித்தத்தை செய்யணும். இன்னைக்கு அது தீர்மானம் எடுங்க. இதைத்தான் ரொம்ப அழுத்தமாக இந்த சபையோடு பேச ஆண்டவர் என்னை ஏவினார். ஆமென். நான் கர்த்தர் சொல்கிறத எல்லா இடத்துலையும் சொல்லிடுவேன். வெட்டொன்று துண்டு 2 தான் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறது? சத்தியம் அப்படி தான். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவேன். நான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் என் மேலே கோபமாக இருந்தாலும் ஆமீன், எனக்கு கவலை இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமீன். நீங்கள் பரலோகம் போகணுன்றதுக்காக தான் இவ்வளோ வைராக்கியமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரு. ஏமாந்துடாதீங்க. நீங்கள் ஊழியம் செய்து ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபை தந்திருக்காரு. உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, பரவாயில்ல. உங்களை மாதிரி பாட முடியாது, பரவாயில்ல. ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகலாமே.
ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ஸ்டீஃபன் பிரதர் சொன்னார், அவங்க பாஸ்ட்டுக்கு தோள் மேலே கை போட்டால் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சிம்பிளுங்க, சிம்பிளுங்க. செஞ்சு பாருங்க. அன்பிற்காக ஏங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பிரச்சனை இருக்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமென். நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நான் பார்க்குற ஆளுக்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ணும்போது என் கூட அத்தனை பேருக்கும் நான் ஆண்டவரை எப்படியாகலும் சொல்லிடுவேன், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதல்லலாம் பஸ்ஸு ட்ரெயின் பண்ணோம், இப்போ காரில் போகிறோம். இடையில நான் தூத்துக்குடி மீட்டிங் போயிட்டு ஸ்ரீலங்கா போக வேண்டியதாக இருந்தது ஒரு 4 நாள். அதனால் ட்ரெயினில் போகலான்னு, சிம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரெயினில் போகலான்ட்டு நான் ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது கால் டாக்ஸியில் போனேன். கால் டாக்ஸியில் போகும்போது அவங்க கூட நான் ஜாலியாக பேசுவேன், அவங்க குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுவேன். பேசி ஆண்டவரை குறித்து சொல்லிட்டு தான் இறங்குவேன். நான் ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுக்கறது, இயேசுவையும் கொடுத்துறது தான். நீங்கள் விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை, விளைய செய்கிறது கர்த்தருடைய வேலை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நிறைய பேருக்கு சொன்னேன். ஒரு உதாரணம் ரீசெண்டாக செஞ்சது. அப்போ நான் சொன்னேன், தம்பி உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? அவன் என்னை பார்த்து சொல்கிறான், சார் என் பொண்டாட்டியை டிசம்பர் 25ஆம் தேதி தான் சார் பிறந்தான். நான் பாருங்க, டாடா டாடா டாடா, எப்போ பிறந்தாளா சொல்லுங்கம்மா. சார் டிசம்பர் 25 கட்டாயம் சர்ச்சுக்கு போயிடுவேன் சார். நான் இது போதாதான் எனக்கு? தம்பி டிசம்பர் 25 மட்டும் இல்லைப்பா, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார், உன் பாவத்தை சிம்பிள் காஸ்பல். என் வாழ்க்கை இப்படி இருந்து மாற்றினாரு. இயேசுவை பிடிச்சிக்கப்பான்னு கையில் 100 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு பைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவனை பரலோகத்தில் நான் பார்ப்பேன்னு. ஆமென். விதைச்சா ஆண்டவர் சொன்னார், நீ விதைக்கிற வேலை, விளைய செய்கிறது என்னுடைய வேலை. வசனத்தை போடு, அது ஒரு நாளும் திரும்பி வராது. 4 நாள் தான் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம். சின்ன சூட்கேஸ் தான் வச்சுருந்தேன், ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன். அங்கே போர்ட்டர்ஸ் நிறைய அங்கே இருந்தாங்க, அந்த கூலிஸ் இருந்தாங்க, ஒரு வயசான ஐயா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்தோன்னே அந்த சைட் திரும்பிட்டாங்க. நிச்சயமாக இவன் கொடுக்க மாட்டான் பெட்டியை. ஏன்னா பெட்டி ஒரு வயசானவர் இருந்தார், அவரை பார்த்து எனக்கு ஆச்சரியம், இந்த வயசில் அவர் கூலி வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா சூட்கேஸ் எடுக்கலாம். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா வெயிட்டும் இல்லை, சின்னதான். அப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னாரு. நான் 2 ஸ்டெப் வைக்கும் போதே அவர் தோள் மேலே கை போட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் அன்பினாலே நிறைய பேரை இழுத்துடலாம் பிரதர். அதை நம்ம செய்ய தவறிட்டோம் சிஸ்டர். அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்ன பார்க்குறாரு, எப்படி என்ன இந்த வயசில் உங்களுக்கு குடும்பம் பிள்ளைங்க, ஆமாம் அப்படி இப்படி இருக்காங்க, நான் பெருந்துறையை சார்ந்தவன் இப்படி இப்படின்னு ஒரு லைஃப்பை கொஞ்சம் சொல்லி வந்தார். என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதான். அப்படி பேசிட்டே போய் இயேசுவை குறித்து அவங்களுக்கு மெதுவாக சொன்னேன். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் எல்லாம் சொல்லி நித்திய ஜீவன் வரைக்கும் சொல்லிட்டேனா. சொர்க்கத்துக்கு போகணுன்னா இயேசு தான் என் வழின்னு சொன்னேனா. சொல்லி அவருக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை கையில் கொடுத்து அவர் நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாரு. என்னடா அவன் தோள் மேலே கை போடுறான், அன்பு காமிக்கிறான். ஆமீன். இயேசுவை பற்றி சொல்கிறான். முடிஞ்சது சார் என் வேலை. ஆமேன். அவரை நான் பரலோகத்தில் சந்திப்பேன்ற நம்பிக்கையோடு தான் என் ஊழியம் செய்கிறேன். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரம் அதிகமாகிடுச்சு. எனக்கு உலகத்தில் ஊழியம் செய்கிற, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊழியம் செய்கிற ஃபியூ ஊழியக்காரங்க என்ன வாழ்க்கையை தாக்கத்தை ஏற்படுத்தினவர்கள். அதில் பில்லி கிரஹாம், அடுத்தது ரெய்னார்ட் போங்கே. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் பில்லி கிரஹாம். அவர்கள் 99 வயது முடிந்த நிலையில் தேவ ராஜ்யத்திற்கு போனாங்க. அவர் இறந்த உடனே நிறைய வாட்ஸ்அப்பில் அவரை குறித்து நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு சிலர் கார்ட்டூன் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று யார் அனுப்புனான்னு எங்களுக்கு தெரில. அதை பார்த்தோன்னே என் உள்ளமெல்லாம் சந்தோஷத்தினால நிரம்பிச்சு. என்னன்னா அவருடைய கற்பனை, பில்லி கிரஹாம் பரலோகத்துக்கு போகிறாரு. இயேசுநாதர் வெளியே வந்து அவரை வெல்கம், ஏய் பில்லி வெல்கம், வா வா வான்னு கூப்பிடுறாரு. அதை கூப்பிட்டுட்டு உடனே அடுத்து சொன்னாராம், ஏ பில்லி சீக்கிரமாக உள்ளே போ,
உன்னை வரவேற்க லட்சக்கணக்கான ஜனங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரம் உள்ள போனாராம். அதை நான் பார்க்கும்போதே, ஆண்டவரே, நான் ஒரு வேளை மரித்து நான் பரலோகம் போனேன்னா என்னை வரவேற்க எத்தனை பேர் இருப்பார்கள் ஆண்டவரே? நான் எத்தனை பேரை ஆண்டவர்கள் நடத்தி இருக்கிறேன். ஐ வாண்ட் என்கரேஜ் மை டியர் பிரதர். சகோதரியை நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் ஒரு சில வார்த்தைகள் கடினமாக பேசியிருக்கலாம். ஐம் ரியலி சாரி. பட் சத்தியத்தை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் மட்டும் ஆத்தும ஆதாயம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா பரலோகம் உங்கள் நிமித்தம் மகளும். இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது பிரதர். ஆத்தும ஆதாயம் செய்ய இருக்க முடியாது. நீங்கள் இன்னையிலிருந்து ஆழமான தீர்மானம் எடுங்க. ஆமென். இந்த வருஷம் இன்றைக்கி என்ன மாதம்? நவம்பர் டிசம்பர். ஒரு ஆளை பிடிச்சிடலாம். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் தான் உங்கள் வேலை. உள்ளே வந்தால் ஆண்டவர் அந்த ஆத்மாவை தொற்றுவார், ஆத்மா மாற்றிட்டார். அதுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடுறேன், கவனிங்க. எனக்கு பெங்களூரில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், நல்ல ஊழியம் செய்கிற தேவ மனிதன். அவர் நண்பர் அவங்க வீட்டில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு பாஸ்டர், அவருடைய மகள், சின்ன பிள்ளைங்கள்லாம் கேளுங்க, வாலிப பிள்ளைங்க, அவருடைய மகள் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. அவளுடைய அந்த பிள்ளையுடைய ஃப்ரெண்டு யாருன்னா ஒரு ஹிந்து பூஜாரியுடைய மகள். தேவர் வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இந்த பாஸ்டுடைய மகளுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அவ கேட்டாலாம், உனக்கு பிறந்த நாள் வந்துச்சு, நான் ஏதாவது கிஃப்ட் பண்ண விரும்புகிறேன், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுன்னு கேட்டிருக்கான். உடனே அவ சொல்லியிருக்கா, சாரி, இந்த பிறந்த நாள் இவங்க கூட சேர்ந்து நான் என்ஜாய் பண்ண முடியாத போல், இந்த வாரம் சண்டே வருது, அதனால் நீ எனக்கு ஒரு கிஃப்ட் தருவியா? நீ தர்றதுன்னா இந்த சண்டே என் கூட சர்ச்சுக்கு வர்றியா? அவள் உடனே வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க அப்பா பூஜாரி தான், ஆனால் அவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள்யா, அவங்கெல்லாம் பக்தி உள்ளவர்கள், கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குறவங்கய்யா. போய் சொல்லியிருக்கா, டாடி, என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவன் இன்றைக்கி வெளியே வர முடியாதான், இன்றைக்கி சர்ச்சுக்கு வரச்சு கூப்பிடுறா, நான் போட்டுமா டாடினா. அவர் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார், போயிட்டு வாமா. ஏன்னா அவருக்கும் தெரியும் இவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இவர் அங்கே போய் இந்த பிள்ளை வெரி ஃபஸ்ட் டைம் அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறா. ஆராதனை நடந்துட்டுருக்கு. ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இயேசு உன்னை சுமக்கிறவர். வெரி ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தை கேட்குறா. என்ன, எங்கள் அப்பா என்னை தூக்குற மாதிரி என்னை தூக்குற தெய்வமா இவரே? எங்கள் அப்பா தூக்குறதுன்னா 4-5 பேரை கூப்பிட்டு தான் தூக்குவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை தூக்கி சுமக்கிற ஒரு தெய்வம். ஒருவேளை இவர் உண்மையாக இருந்தால் இந்த இயேசு எனக்கு வேணும்னு மனசில் இவர் தீர்மானம் பண்ணினாள். பாருங்கள், ஆண்டுடைய கிரியை பாருங்கள். உள்ளே கூட்டிகிட்டு வர வரைக்கும் தான் உங்கள் வேலை. அவள் தீர்மானம் பண்ண உடனே அவள் கடைசியாக பிரசங்கம் நடந்தது, ஜெபம், ஆவியானவர் அந்த சபையில் மகிமையாக ஊற்றப்பட்டார். என்ன நடந்தது தெரியுமா? திடீர்னு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளையை நிரப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிள்ளை நிரப்பி அந்நிய பாஷை அடையாளத்தோடு சர்ச்சை கத்துறா. எல்லாம் சபையும் முடிஞ்சுது. ஆனால் இவ சத்தம் போட்டு தேவனை தூச்சிட்டு இருக்க, அந்நிய பாஷை பேசுறா. முடிஞ்சது. திடீர்னு திறந்து பார்த்தோன்னே இவளுக்கு வெக்கமாயிடுச்சு. அவள் ஃப்ரெண்டு அவள் கையை பிடிச்சி அழுது கொண்டே இருக்கிறாள். எப்படி இருக்கும் அவளுக்கு? இல்லை, அழுதுகிட்டே இருக்கா. இவ பார்த்து கேட்டாலாம், எனக்கு என்ன நடக்குது? நான் என்னென்னமோ உளறேன், என் கையெல்லாம் நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, என்ன நடக்குதுன்னா அவள் அழுது கொண்டே சொன்னாலாம், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே உன்னை நிரப்பி இருக்கிறார், உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவன் சொன்னாலாம், என்ன அபிஷேகம் பண்ணாரா? எங்கள் அப்பா தான் அபிஷேகம் பண்ணுவார், நானும் கூட போய் பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறை என்னை அபிஷேகம் பண்ண கடவுள்னு அன்னைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அவள் ஒரு பாஸ்டருடைய மனைவியாக இருக்கிறாள். பிரதர், சிஸ்டர்,
இந்த குற்றாலத்தில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. உங்கள் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க பழகிறவங்க ஒருத்தரையும் விட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வரணும். கண்ண முடியலாமா? ப்ளீஸ் க்ளோஸ் யூர் ஐஸ், ப்ளீஸ் க்ளோஸ் யூர் ஐஸ். ஒரு ஆழமான தீர்மானம் எடுங்க சகோதரி, வாலிப தங்கச்சி. எவ்வளோ நாள் வாழுவோன்னு தெரியாத, கேரண்டி இல்லை பிரதர். ஆனால் ஒரு வாழ்க்கை உண்மையா ஆண்டவருக்கு உண்மையில உண்மையா நான் வாழணும். பவுல் சொல்றார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, ஏன் என்னை மட்டும் ரட்சித்தார்? சவுலே உன் கண்ணை மட்டும் தானே திறந்தார், ஏன்? அதுக்கு தான் சொல்றாரு, அவங்க கண்ணெல்லாம் திறக்கத்தாண்டா நான் உன் கண்ணை திறந்திருக்கேன். அவங்க கண்ணெல்லாம் திறக்கணும்பா. உன் சொந்தக்காரங்களாம் ரட்சிக்கப்படணும்பா. நீ பிஸ்னஸ் பண்றிய, நீ சந்திக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும்யா. அழிந்து போகிற உலக பொருளினால் ஆதாயத்தை ஆத்தும ஆதாயம் பண்ணுமா? ஒரு சிலருக்கு உதவி செய்யுங்க, ஒரு சிலர் கொடுங்க. இயேசுவையும் சேர்த்து கொடுத்துருங்கம்மா, இயேசுவையும் சேர்த்து கொடுத்துருங்க. இயேசுவை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா? பவுல் சொல்றார், I am not ashamed of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்து நிமித்தம் நான் வெட்கப்பட மாட்டேன். அவரை அடிச்சு தூக்கி வீசினாங்க, ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் எழும்பி இயேசுவே ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு. ஜெயிலில் போட்டாங்க பிரசங்கத்தை நிறுத்தல. ஏன்னா 1 கொரிந்தியர் 1:17-18 சொல்றாரு, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக கூடாது. இந்த குற்றாலத்தில் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக கூடாது. சகோதரா சகோதரி, ஆண்டவரே நான் இனிமேல் உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனாக நான் வாழ்வேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. உங்க கரங்களை உயர்த்தினால் I want to pray for you. நான் இருக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல, நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல ரட்சிக்கப்படாத சொந்தக்காரங்க, இன்னையிலேருந்து என்னுடைய டார்கெட் அதுதான், இன்னையிலேருந்து என்னுடைய டார்கெட் அதுதான். ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு நான் பரலோகம் வர முடியாது. ஆமென். நான் பரலோகம் வரும்போது ஒரு திரள் கூட்டம் என்னை வரவேற்க பரலோகத்திலே ஆயத்தமா இருக்கணும்பா. கையை உயர்த்தி இருக்கிறவங்களை பரலோகம் பார்க்குது பிரதர். எவ்வளவு இந்த வாழ்க்கை சும்மா அழிந்து போகிற மாயான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீங்க இயேசுவுக்காக வாழ்ந்தா மட்டும்தான் அது நித்தியத்திலும் செல்லுபடியாகும் பிரதர். இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கை தான் பிரதர், சகோதரி, அது நித்தியம் வரைக்கும் பேசும் சிஸ்டர். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் எங்களை தாழ்த்துகிறோம். 40 ஆண்டுகள் பாஸ்டர் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு சொன்னாங்க. அருமையான குடும்பம், தங்க இடத்தை திறந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் மகிமையான இடத்தை தந்திருக்கிறாரு. இன்னும் கர்த்தர் இந்த இடங்களை விசாலமாக்க போறாரு. ஏன்னா கொஞ்ச நாள்ல நிரம்பி வழிய போகிறது. திரள் ஆத்துமாக்களை சபைக்கு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கொண்டு வர போறாங்க. பரலோகத்தை நிறைக்க போறோம், நரகத்தை காலியாக்க போகிறோம். ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவங்க தொடர்ந்து ஊழியம் செய்ய அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வந்ததான தேவனுடைய தாசன், அவருடைய உள்ளத்தின் ஏக்கம், உள்ளத்தின் பாரம், இவைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆண்டவர் அவரை உலகம் எங்கிலும் கொண்டு போகிறார். ஆனால் இந்த இடத்திலே வந்து நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த குற்றாலம் பகுதியை குறித்ததான, ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.